இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக்க, நமது தளத்தின் முதல் படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது தளத்தின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். முந்தநாள் அப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் அகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்த நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால்
நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக்க நமது தளத்தின் 705வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் பேரறிவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் நல்வாழ்வு நம் கையில் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்குவதற்காக இணைந்துள்ளார் அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்கள். எப்பொழுதுமே எளிமையான கருத்துக்களால் நமது அவையை அலங்கரிப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரி அவர்கள். அவர்களுடைய அற்புதமான சிறப்புரை வாயிலாக இன்றைய அதிகாலை தருணங்கள் நிறைய இருக்கின்றன. நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை பேரறிவு என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நல்வாழ்வு நம் கையில் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தப்படுத்துவோம். நன்றி. ஐயா, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்கம்மா. நன்றி. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. என்னை இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்ச இறையாற்றலுக்கும் கோடான கோடி நன்றிகள். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய சகோதரர் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். நல்வாழ்வு நம் கையில் என்ற தலைப்பில் நான் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். அவ்வகையில் இத்தருணத்தில் காயகல்பம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நாம் பேச ஆரம்பிக்கலாம். காயகல்பம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சித்த மருத்துவத்துல காயகல்பம்ங்கிற ஒரு முக்கியமான மகத்துவம் இருக்கு. அது என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம உடம்ப வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே நம்ம உடம்பு இப்போ இந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்துல நிறைய வகைகள்ல பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கை முறையே சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம இப்போ வாழ்ற வாழ்க்கை முறைகள் எல்லாமே முழுக்க முழுக்க ரசாயனங்கள், அந்த நுண்ணுயிரிகள் எல்லாமே கிட்டத்தட்ட மாசடைஞ்சுதான் இருக்கு. அவ்வளவுத்துக்குமே நம்ம உடம்ப கட்டுப்பட்டு ஆகணும்னா காயகல்ப முறையில நம்ம உடம்ப மிக மிக சரியான நிகழ்வுல அமைச்சு கொண்டு போகலாம். காயகல்பம்னு பார்க்கும்போது ஒரு சின்ன மெனக்கெடல் தான். அது என்னன்னா, இஞ்சி தேனூறல்னு சொல்லலாம். அந்த இஞ்சி தேனூறல் நம்ம உடம்புக்கு அவ்வளவு அபரிதமான சக்தியே தருது. அதை சாதாரணமா நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு 48 நாள் வந்து நம்ம அதோட முறையான பக்குவத்தின்படி நம்ம மனதையும் கட்டுப்படுத்தி அத நம்ம வாழ்நாள்ல கடைபிடிச்சுட்டு வரும்போது நமக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு பயன்கள் கிடைக்கும். அந்த இஞ்சி தேனூறல்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். அத 48 நாள் நம்ம வந்துட்டு பக்குவமா எடுத்துக்கிட்டே வரணும். அதிகாலையிலேயே எழுந்து அத எடுத்துட்டு, நம்ம இந்த முறையா அதோட அளவ வந்துட்டு கூட்டிக் கொண்டே போகிற வரையில, நமக்கு அதோட முழு பயனுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே அந்த நம்ம திருமந்திரத்துல "உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்" அப்படின்னு நம்ம திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. சுருக்கமா சொன்னோம்னா, அந்த காலத்திலேயே நமக்கு பழக்கத்துல தடுப்பூசி, டானிக்கு அந்த மாதிரியான எதுவுமே இல்ல. அந்த காயகல்ப அறிவியல வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு அப்பவே அறிவிச்சிருக்காங்க. சில கற்ப மருந்துகள, அதாவது இந்த இஞ்சி தேனூறல் மாதிரி, வேம்பு, கரிசாலை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி, மஞ்சள், பூண்டு, அப்புறம் கற்றாழை, இந்த மாதிரியான உணவுகள் மூலமாகவே நம்ம முன்னோர்கள் அவ்வளவு எளிதாவும், அழகாவும் நமக்குள்ள அந்த கற்ப முறைகள் அப்படிங்கிற ஒரு மகத்துவத்த புகுத்தியிருக்காங்க. இப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம குழந்தை பிறந்த உடனேயே அவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்வோம்னா, அந்த காலத்துல உரை மருந்து அப்படின்னு குடுப்போம். அதுல வந்து சில பக்குவமான, மகத்துவமான குறிப்பிட்ட மருந்துகள், குறிப்பிட்ட அளவுல வந்து சேர்க்கப்பட்டு, அத அந்த அமிர்த பால்ங்கிற தாய்ப்பாலோடவோ, இல்லன்னா ஒரு சில குறிப்பிட்ட மருந்து இலை சாறோடவோ குழந்தைகளுக்கு அந்த பாலாடைங்கிற கலன்ல வந்து புகட்டி, அந்த காயகல்பத்த அந்த குழந்தையில இருந்தே நமக்கு புகட்டி, அந்த வயது முதிர்ற வரைக்குமே காயகல்ப முறை அப்படிங்கிறத உணவு வழியாமே நம்ம அறியாமையே முன்னோர்கள் நமக்கு தந்திருக்காங்க. அதோட அறிவியல் முறையின் நம்ம பார்த்தோம்னா, அது இன்னைக்கு தடுப்பூசி, டானிக் அந்த மாதிரி அறிவியல் முறையில வந்திருக்கு. அத விட சிறந்தது தான் நம்ம காயகல்பங்கிறத நம்ம அறிவு வழியா நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த வகையில நம்ம பார்த்தோம்னா, சின்ன சின்ன அளவுல வந்து நமக்கு உணவுகள் நம்ம அம்மா முன்னோர்கள் வந்து சமைத்த அந்த பாத்திரங்கள் மூலமாகவும் இருக்கும். ஏன்னா பாத்திரங்கள் பெரும்பாலும் பழங்காலத்துல பார்த்தோம்னா, மண்பானைகள், அந்த கல் சட்டி அந்த மாதிரி சொல்வாங்க. அந்த மாதிரியான பாத்திரங்கள்ல தான் சமைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமைக்கிற அந்த சமையற் கலன்கள்னு பார்த்தோம்னாலே, நம்ம அந்த எரிவாயு அடுப்பு, அதுவே முதல்ல ஒரு அ அபாயத்த விளைவிக்கிற இதா தான் இருக்கும். அத விட தாண்டி போனோம்னா, மின் அடுப்பு வந்துடுச்சு. அப்புறம் அந்த மின்சார ஓவன்ங்கிற அந்த ஒரு கலனுமே வந்துடுச்சு. இது எல்லாமே எவ்வளவு எளிதா இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான ஆபத்த நமக்கு தருது. இந்த காலத்துல நம்ம விறகுலாம் வச்சு சமைக்கிற முடியாது. எரிவாயு தான் ஒரு சிறந்த அ நுட்பமான இதுவா இருக்கும். ஆனாலும் நம்ம பயன்படுத்துற அந்த சமையல் கலன்னு பார்க்கும்போது, நான்ஸ்டிக் அந்த மாதிரி எண்ணெய் இல்லாத பொருள், எண்ணெய் இல்லாத சமைக்கக்கூடிய கலன்கள் அந்த மாதிரி வந்துடுச்சு. அதுல நம்ம சமைக்கும்போது எவ்வளவு நம்ம பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த சமையல் பொருட்களையும், காய்கறிகளையும் வாங்கி சமைச்சாலும், அந்த பாத்திரங்கள்ல சமைக்கும்போது அதனோட ஆரோக்கியம்ங்கிறது நமக்கு கேள்விக்குறியா தான் அமையும். முடிந்த வரையில நம்ம வந்து அந்த மண் பானைகள், மண் சட்டிகள்ல சமைக்கும்போது, நம்மளுடைய அந்த ஒரு பாதி ஆரோக்கியத்த நம்ம மீண்டுமே மீட்டெடுக்கலாங்கிற ஒரு புரிதல நம்ம ஏற்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம காய்கறிகள்னு நம்ம வாங்குறோம். இப்ப எல்லாமே காய்கறிகள்னு ஆகிட்டா, அது வந்து என்ன சொல்றது, அந்த ஒட்டு முறைகள்ல விளைவிச்ச காய்கறிகளாகவும், ரசாயன அ முறைகள், அந்த ரசாயன மருந்துகள்ல விளைந்த காய்கறிகளாகவும் தான் நமக்கு வருது. அப்போ நம்ம குழந்தைகள், நம்ம எதிர்காலத்த நாம வாழ்ந்த அந்த வாழ்ந்த காலத்த நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலத்த
காலத்தோட இது புரியும். நம்ம வாழ்ந்த அந்த காலத்தோட அருமை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பெரும்பாலுமே அந்த 90 அதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டங்கள்ல தான் நம்ம இருந்திருப்போம். வாழ்ந்துட்டு இப்போ இந்த நூற்றாண்டுல அடி எடுத்து வச்சிருக்கோம். அப்ப இந்த நூற்றாண்டோட பலவித அறிவியல் அனுபவங்களையும், அறிவியல் அந்த தொழில்நுட்பங்களையும் நம்மளுமே அனுபவிச்சுட்டு, பகிர்ந்துட்டு, அதன் மூலமா பயனடைஞ்சுட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே நமக்கு பயன்தக்க வகையில இருந்தாலுமே, நம்ம அந்த முன் காலகட்டத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம்? இயற்கையோட எப்படி நம்ம இணைந்து வாழ்ந்தோங்கிறத யூகிச்சு, அதோட சில அந்த பயன்படுத்துற நடைமுறைகளையும் நம்ம இந்த தற்கால வாழ்வியல்ல பயன்படுத்தலாம். இன்னைக்குமே சில அறிவியல் மூலமா நம்ம அந்த பழங்கால அந்த வாழ்வியல சில மாணவர்கள் இப்போ உள்ள இளைய சமுதாயம் வந்துட்டு விவசாயம் மூலமாகவும், அந்த கொஞ்சம் அந்த பழங்கால அந்த மண்பாண்டங்கள், அந்த பழங்கால உபகரணங்கள வந்துட்டு உபயோகிச்சு அந்த பழங்கால வாழ்வியல மீட்டெடுத்துட்டு இருக்காங்க. அந்த முறைய வந்துட்டு அவங்க மட்டும் இல்லாம அவங்க மூலமா நம்ம எல்லாருமே கடைபிடிச்சுட்டு வரும்போது, நம்மளுடைய அந்த ஆரோக்கியமான வாழ்வுங்கிறது நம்ம எல்லாருக்குமே சாத்தியமாகவே அமையும். இப்ப எல்லாருமே இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன காய்ச்சலோ, சளி பிடிச்சிருந்தாலோ நம்ம நாடுறது அந்த அலோபதி மருத்துவமனையா தான் இருக்கு. ஆனா நம்ம சித்த மருத்துவம்ங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத பெரும்பாலானவங்க மறந்தே போயிடுறோம். நம்மளே மறந்துடுறோம். ஏன்னா டக்குனு ஒரு சளி பிடிச்சிடுச்சுன்னா, ஒரு மெடிக்கல்ல போய் ஒரு மருந்தோ, இல்ல ஒரு அலோபதி டாக்டரையோ பார்த்து, அந்த மருந்த வாங்கி இப்போ காலையில சளி பிடிச்சதுன்னா, அந்த நைட்டே சரியாயிரணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் தான் நமக்கு இருக்கு. ஆனா நம்ம தமிழ் மருந்து எடுத்துக்கிறோம்னா, ஒரு 3 நாள் தொடர்ந்து அந்த சளிக்கான, ஒரு காய்ச்சலுக்கான மருந்த நம்ம முறையா சாப்பிட்டோம்னா தான், அது வந்துட்டு அது படிப்படியா குணமாகும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு சளிக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஒரு இருமலுக்கு. அப்போ அந்த தமிழ் மருந்த அதற்குரிய முறையா நம்ம குடிக்கிறோம். அப்பம்போது அந்த இருமலும், சளியுமே நமக்கு அதிகமாகும். அதுல எல்லாருமே பயந்துருவோம் கண்டிப்பா. அது எதுக்காக அதிகமாகுது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா, அது நம்ம ஒட்டுமொத்த உடல்ல இருந்துமே, அந்த ஒட்டுமொத்த அந்த கழிவையும், அந்த இருமல், சளி அந்த கழிவ வந்துட்டு வெளியேற்றுது. அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்கோ இப்போ உள்ள அந்த தலைமுறைக்கு தெரிய மாட்டுக்கு. அந்த தமிழ் மருந்து சாப்பிட்டதால தான் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட, அவங்க எல்லாருமே என்ன பண்ணிர்றாங்க, அலோபதி இதுக்கு போயிர்றாங்க. அதுல மருந்து எடுத்துக்கும்போது அது ஒரே நாள்ல சரியாகுது. ஆனா அந்த கபம், அந்த சளிங்கிறது உள்ள தேக்கி வைக்கப்படுது அப்படிங்கிற புரிதல் யாருக்குமே இல்ல. அப்போ நம்ம தமிழ் மருத்துவத்தோட மகத்துவத்த நம்ம உணர்ற பட்சத்துல தான், நம்ம உடம்பையும், நம்ம மனசையும் கூடவே நம்ம வந்துட்டு ஒரு நிலையான, ஆரோக்கியமான இதுக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும். அதே சமயம் இந்த காலகட்டத்துல அந்த ஒபிசிட்டி அந்த குண்டான உடம்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, உடற்பருமன்ங்கிற பிரச்சனை அதிக அளவிலேயே இருக்கு. அதுக்குமே நமக்கு மருத்துவ பழமொழி இருக்கு. "இளைத்தவனுக்கு எல்லை கொடு, கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு" அப்படிங்கிற ஒரு எளிமையான பழமொழியுமே இருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இளைச்ச ஒரு நலிந்த உடலை சேர்ந்தவங்களுக்கு அந்த எள்ளுருண்டை, எள்ளு மிட்டாய், அந்த எள்ளுல செய்த உணவுகள குடுப்பாங்க. அந்த கொழுப் அ கொழுப்பு சேர்ந்த உடம்பு இருக்கிறவங்களுக்கு அந்த கொள்ளுங்கிற அந்த அந்த தானியத்துல உணவுகள கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஒரு பாரம்பரியமா நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கிற மருத்துவ முறையினே சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல உடற்பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய வச்சு நெறைய நம்ம இந்த காலகட்டத்துல மருத்துவ உலகுல நெறைய உபகரணங்களும், மருந்துகளும், உடற்பயிற்சி கூடங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட இது வந்துடுச்சு. அத நம்ம வந்துட்டு மனசுல ஏத்திக்க வந்துட்டு முயற்சி பண்ணணும். எதுக்காக இந்த உடம்பு ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்துல இருக்கிற உணவு முறைகள் அப்படின்னு சொல்லலாம். என்னதான்
எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உணவு முறைகள்ல இருக்கிற ஆபத்தையும் இது விளைவுகளையும் பத்தி சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் அந்த உணவு மோகம்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. விதவிதமா கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஐஸ்கிரீம்னு சொல்லும்போது, அது அந்த குளுமையா சாப்பிடுவாங்க. ஆனா, இப்போ இந்த காலகட்டத்தில அந்த ஐஸ்கிரீம வந்துட்டு எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுற ஒரு பழக்கம், அந்த மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கு. இதையெல்லாம் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு இதுவே ம், நம்ம இயற்கைக்கு மாற்றான ஒன்றா தான் சொல்ல முடியும். அதையுமே அந்த எண்ணெயில பொரிச்சு அந்த மாரி சாப்பிடுற அந்த தொழில்நுட்பம் அது எல்லாமே எவ்வளவுத்துக்கு எவ்வளவு கேடு அப்படிங்கிறத நம்ம நம்ம இருக்கிற நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளுக்கு உணர்த்தி அத வந்துட்டு அந்த உணவு கலாச்சாரத்த தடுத்து நம்ம அந்த பழமையான உணவு கலாச்சாரத்த கொண்டு வரணும். இப்ப இந்த கோடை காலமுமே ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கோடை காலத்துல உடல் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவா வெப்பமாயிக்கிட்டே இருக்கும். நீர் தன்மையை இழந்துட்டே இருக்கும். அப்புறம் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அந்த உடற் சோர்வுங்கிற ஒரு தன்மை வந்து இருந்துட்டே இருக்கும். இது பெரிய ஆபத்துகள கூட உருவாக்கும். ஏன்னா, நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம முன்னோர்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு எளிமையான உணவுகள நமக்கு சொல்லி தந்துட்டே தான் இருந்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்துல என்ன உணவுகள்னு பார்க்கும்போது, கம்பு, அ அந்த ஆ என்ன சொல்றது? கூழ் சொல்லுவாங்க. அந்த காடி கஞ்சின்னு சொல்லுவாங்க. கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், சிவப்பரிசி கூழ் இந்த மாதிரியான கூழ்கள நம்ம வந்துட்டு உபயோகப்படுத்தலாம். இப்போ அந்த கம்பங்கூழ்ங்கும்போது அவ்வளவு அழகா அந்த கம்பங்கூழ், காடி கஞ்சிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அரைச்ச கேழ்வரகு மாவ முதல் நாளே இரவு கரைச்சு வச்சுட்டு, மறுநாள் காலையில அந்த நொய் அரிசின்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்து நொய் அரிசி தனியா வேக வச்சுட்டு, இந்த கேழ்வரகு மாவோ, இல்லன்னா கம்பங்கஞ்சி கம்பு மாவோ அத வந்துட்டு கரைச்சு வேக வச்சு, 2யும் ஒண்ணா கலந்து வேக வச்சு, அத அப்படியே புளிக்க வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில அது சின்ன வெங்காயம், தயிர் சேர்த்து நம்ம முறையா பருகும்போது, உடம்புக்கு அவ்வளவுக்கு அவ்வளவான குளிர்ச்சி கிடைக்கும். அதோட சுவையுமே அபரிதமா இருக்கும். அதுக்கு தொட்டுக்க ஏகப்பட்ட முறைகள்ல நமக்கு அந்த வத்தல், துவையல் அந்த மாதிரியான உணவோட சுவையான ஒரு காலை உணவா அந்த அ நாளையே நம்ம முன்னோர்கள் ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி சிவப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா, கம்பு அந்த மாதிரி சோளம், அந்த சிவப்பு சோளம் அந்த மாதிரியான தானியங்களையும் இந்த முறையில நம்ம பயன்படுத்தி, நம்ம உடலையும் மட்டுமல்லாம, நம்ம மனதையுமே நம்ம வந்து அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கலாங்கிறது உறுதியான ஒரு நாங்க அனுபவிச்ச ஒரு முறையா நான் இதுல சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த கோடை காலம்னாலே எங்களோட வீட்ல வந்துட்டு அந்த கம்பங்கூழ், கேப்பை கூழ், அப்புறம் மாப்பிள்ளை சம்பா கூழ், சிவப்பரிசி கூழ்ங்கிறது ஒரு வழக்கமான நிகழ்வாவே அமையும். என்னோட கணவருமே அதுக்கு ஊக்குவிச்சு, குழந்தைகள் எல்லாருமே ஒரு சின்ன குவளை அளவுக்கு குடிச்சாலுமே வயிறு அவ்வளவு நிறைவாயிரும். அப்படியே மனசுமே குளிர்ந்து இருக்கும். அந்த அனுபவங்கள் வந்துட்டு நம்ம அத சாப்பிடும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு அ இது சொல்றேன். மேலும் நம்ம இதுக்கு தொட்டுக்கூட உணவு வந்துட்டு அந்த சத்தான துவையல் அந்த மாதிரி வச்சுக்கும்போது, இன்னும் அந்த காலை உணவு முழு நிறைவான உணவாவே அமையும். அதோட மட்டும் இல்லாம, நம்ம இந்த கோடை காலத்துல அ இயற்கையே நமக்கு அபரிதமான நெறைய பொருட்கள தந்திருக்கு. நுங்கு சொல்லலாம், இளநீர் சொல்லலாம். இப்போ அந்த பழச்சாறு கடைகள்ங்கிறது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு பெருகிக்கிட்டே இருக்கோ, அவ்வளவுத்துக்கு அவ்வளவு நம்ம நுங்கு, இளநீர் அதோட வருகையுமே குறைஞ்சிட்டே இருக்குங்கிறத நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது. ஏன்னா, வரிசைக்கு வரிசையா பழச்சாறு கடைகள்ங்கிறது நெறையவே பெருகிடுச்சு. அதுல என்ன பண்றாங்க, வெள்ளை சர்க்கரை தான் அதிகமா சேர்த்து, அதோட அந்த பழச்சாறு
பழத்த வந்துட்டு அரைச்சு அந்த பழக்கூழா நமக்கு தர்றாங்க. அந்த பழம்ங்கிறது இயற்கை தந்த நமக்கு வரம். அதுல அந்த வெள்ளை சர்க்கரைய சேர்த்து அது கூட இன்னுமே கலருக்காகவும், சுவைக்காகவும், அந்த நறுமணத்துக்காகவும் சில வேதிப்பொருட்கள கண்டிப்பா சேர்த்து தான் நமக்கு ஒரு சுவையான பழச்சாறா நமக்கு தருவாங்க. அந்த அப்போதைக்கு நமக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், இது கிடைக்கும். ஆனா அதோட பின் விளைவுகள நம்ம சிந்திக்கிறதே இல்ல. அப்போ அதுல இருந்து நம்ம விடுவிச்சுக்கிட்டு, அந்த இயற்கையா கிடைக்கிற அந்த சாலையோரங்கள்ல நுங்கு, இளநீர்லாம் பதநீர் அந்த மாரி விப்பாங்க. அத நம்ம வாங்கி பயன்படுத்தும்போது, அதோட அந்த பனை மரம், தென்னை மரம் அதோட உற்பத்தியும் நமக்கு அதிகமாகும். அதோட நம்ம உடம்பையும் எளிதில நம்ம வந்து அ சீரா ஆக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப எடை குறைக்கிறதுக்குன்னு சொல்லும்போது, நெறைய நார்ச்சத்து மிக்க உணவுகள் வந்து அவசியம். இப்ப என்ன சொல்றாங்க, அது வந்துட்டு நார்ச்சத்துகள்னு பார்க்கும்போது, கீரை, பனங்கிழங்கு அந்த மாதிரியான நம்ம அந்த மரபு சார்ந்த உணவுகள்ல இருக்கு. இப்ப கீரையெல்லாம் ஆயிறதுக்கே நேரம் இல்ல. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையுமே வந்துடுச்சு. அதனால என்ன சொல்றது, அந்த கீரைங்கிற உணவு பொருளே நம்ம உணவு பட்டியல்ல இல்லாத நிலை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த முருங்கைக்கீரை அதுலலாம் அவ்வளவுக்கு அவ்வளவு எளிதான எளிதான அந்த முருங்கைக்கா தான். அந்த முருங்கைக்கீரை தான். அதெல்லாம் சேர்த்துக்கும்போது எவ்வளவு நற்பயன்கள் கிடைக்குது. அத நம்ம வந்துட்டு யோசிக்க மாட்டேங்கிறோம். இப்போ அந்த சாதாரணமா அந்த கஞ்சி சொன்னேன். அதுக்கு தொட்டுக்க ஒரு எண்ணெயே இல்லாம அந்த முருங்கைக்கீரை தொடுகைங்கிறது அற்புதமா இருக்கும். நம்ம தேவையான அளவு முருங்கைக்கீரைய கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வச்சுட்டு, வெறுமன நிலக்கடலையும், அந்த வரமிளகாயும் வறுத்து 1, 2ஆ அரைச்சு அந்த முருங்கைக்கீரையோட சேர்த்து கிளறி தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த தொடுகைய அந்த நம்ம அந்த கோடை காலத்துக்கு ஏற்ற அந்த கஞ்சியோட தொட்டு சாப்பிடும்போது, அவ்வளவுத்துக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த முருங்கைக்கீரை தொடுகையில அந்த எண்ணெய்ங்கிறது இருக்காது. அதோட தாளிப்பு எதுவுமே இருக்காது. அந்த சுவையுமே நல்லா இருக்கும். அப்ப எவ்வளவுத்துக்கு எவ்வளவு எளிமையான, மகத்துவமான உணவ நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதை எல்லாமே நம்ம யோசிச்சு, அத பின்பற்றி வரும்போது, நம்மளோட அந்த நல்வாழ்வுங்கிறது நம் கையில கிடைக்கிறது சாத்தியமான ஒரு கூறாவே இருக்கும். அப்புறம் அந்த இவ் அ இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்துல நம்ம காயகற்பம்னு பத்தி சொன்னேன். ஆவாரை குடிநீர்ன்னு இருக்கு. அந்த நம்மளுடைய ஆவாரம் பூ. நெறைய பேருக்கு மறந்து போன ஒரு பூக்கள்ல ஒண்ணாவே இருக்கும். அந்த ஆவாரம் பூ பத்திய பழமொழியே இருக்கு. ஆவாரம் ஆவாரை கண்டோர் அ எனக்கு மறந்துடுச்சு, மன்னிக்கவும். அந்த ஆவாரை குடிநீருங்கிறது நம்ம பாரம்பரிய பானமாவே இருக்கு. ஆனா, இந்த காலகட்டத்துல ஆவாரை பூ குடிநீர், மகிழம்பூ குடிநீர் அந்த இதுவுமே ஒரு பகுதியில வந்துட்டு பெருகிக்கிட்டே இருக்கு. அதையுமே நம்ம பாராட்டி, அதையுமே நம்ம ஏத்துக்கணும். அந்த ஆவாரை குடிநீர் பருகுறதால, அந்த உடம்புல இரத்த சர்க்கரையோட அளவு அ வந்துட்டு அந்த சமநிலையில இருக்கும். அது மட்டும் இல்லாம, அது ஒரு சிறந்த கர்ப்ப மருந்தாவே நமக்கு கிடைக்கும். அது நம்ம குழந்தைகள்ல இருந்தே பழகிக்கிட்டு வரும்போது, குழந்தைகளோட எதிர்காலமுமே நலமா இருக்குங்கிறது நம்ம ஆணித்தரமாவே நான் சொல்றேன். அப்புறம் மகிழம்பூன்னு பார்க்கும்போது, மகிழம்பூ இதயத்துக்குமே நல்லது. அப்புறம் மனசோர்வு அந்த மகிழம்ங்கிற வார்த்தையிலேயே நம்ம அந்த மகிழ்ச்சிய நம்ம அனுபவிக்கலாம். அந்த மனசோர்வ நீக்கும், தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அந்த மகிழம்பூங்கிறது நீக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய வகையான வேதி சேர்க்கையில, அந்த கலர்கள் அடங்கிய பானங்கள் நம்ம பெருகிக்கிட்டே வர்ற சூழ்நிலையில, இந்த மாதிரியான குடிநீர்கள நம்ம 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 வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்குமே, நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்குமே அறிமுகப்படுத்தும்போது, நம்ம அவங்களுக்குமே பழக்கப்படுத்தி, "ஓ! இதுல இவ்வளவு இது இருக்கா? நம்ம இத கடைபிடிக்கலான்ட்டு" நம்ம வீட்டுக்கு வர உறவினர்களுமே சொல்லி, அவங்களுமே கடைபிடிப்பாங்க. அத நம்ம ஒவ்வொருவருமே செய்யும்போது
நம்ம ஆரோக்கியங்கிறது மேம்படுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது நிறைய வகையில ஆஹ் இன்னைக்கான அந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது இருக்கு. அத நம்ம போன வகுப்புலயே நான் பேசினேன். அது மட்டும் இல்லாம நிறைய வகையான மாந்தம் தொடர்பான பிரச்சனைகளையுமே பேசினேன். அந்த மாந்தம்ங்கிறது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஆபத்துங்கிறது நம்ம அந்த சின்ன குழந்தையில ஆஹ் விட்டுற அந்த மாந்தம்ங்கிற பிரச்சனை அவங்களுக்கு வளர வளர மூளை சம்பந்தமான பிரச்சனைகளையுமே ஏற்படுத்துங்க. இது ஒரு அறிவியல் ஆராய்ச்சியே இருக்கு. அந்த மாந்தத்துக்கான பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு அந்த உரை மருந்து ஒரு சாத்தியமான இதாவே இருக்கும். அதே இப்போ சித்த மருத்துவத்துல உரை மாத்திரைன்னே இருக்கு. அதையுமே நம்ம குழந்தைகளுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் நம்ம கொடுக்கிற பட்சத்துல அந்த மாந்த பிரச்சனை அது எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்ல, நமக்கு மனச்சோர்வுங்கிறது இன்னைக்கு பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன குழந்தைகளுக்கே அந்த மனச்சோர்வுங்கிறது இருக்கு. அத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம்னா, எதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு மனச்சோர்வுங்கிறது இருக்கு? ஏன்னா குழந்தைகள்னாலே அவங்க ஒரு பட்டாம்பூச்சிகளா பறக்கிற அந்த தருணம், அந்த இளமை காலம் தான் குழந்தைகளுக்கான ஒரு இது. ஆனா அவங்களுக்குள்ள அந்த மனச்சோர்வுங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆபத்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அத நம்ம பெற்றோர்களாகிய நம்ம தான் புரிஞ்சு அத அவங்களுக்கு வலியுறுத்தி நம்ம அவங்களோட இணைஞ்சு நம்ம அதை தவிர்க்கணும். எதுக்காக அந்த மனச்சோர்வுங்கிறது இதாயிடுச்சுன்னா, நிறைய வகையில அவங்கள தாக்குது. இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சூழலா இருக்கட்டும், அப்புறம் இப்போ ஒரு பெற்றோருக்கு ஒரே ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு நிலைமையிலையும் அந்த மனசோர்வுங்கிறது இருக்கும். அப்புறம் இந்த கல்வி அதையுமே நம்ம சொல்லலாம். கல்வி முறை நிறைய அஹ் ப்ரெஷர், அந்த அழுத்தத்தையே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குது. இப்போ அந்த என்ன சொல்றது, அந்த மதிப்பெண்களும் அந்த ஆஹ் அந்த மதிப்பெண் சான்றிதழ் வந்துட்டு சின்ன அந்த எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கே ஒரு பெரிய மனசோர்வா இருக்கு. அத நம்மளுமே குழந்தைங்கள வந்துட்டு கட்டாயப்படுத்தி எதுக்கு இவ்வளவு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இதை நம்ம புகுத்தி நிறைய மனசோர்வை நம்மளுமே ஏற்படுத்துறோம். அப்புறம் விளையாட்டு திடல்ங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது. கையில வந்துட்டு அந்த தொலைபேசிங்கிறத கொடுத்து அதுல விளையாடுற முறை வந்துடுது. அதுலயுமே குழந்தைகள் அந்த மனசோர்வுங்கிறத எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் நிறைய நம்ம அந்த 90 காலகட்டங்கள்ல நம்ம வாழ்வியலை பார்க்கும்போது நிறைய விளையாட்டு முறைகள் இருந்தது. இப்போ அந்த விளையாட்டு முறைகள் எல்லாம் நம்மளுமே இப்ப மறந்துட்டோம்னு தான் சொல்ல முடியும். எப்பவுமே இப்போ விடுமுறையெல்லாம் விட்டாச்சு. அப்படிங்கும் போதும் குழந்தைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சிறப்பு வகுப்புகள் அப்படின்னு சேர்த்து அந்த சிறப்பு வகுப்புக்கு அந்த நம்ம தாத்தா பாட்டிக்கு வீட்டுக்கு அனுப்பாம நிறைய சிறப்பு வகுப்புகள்ல சேர்த்து இன்னுமே நமக்கு அவங்களுக்கு மனசோர்வுக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஆஹ் அறிவியல் உண்மையை நம்மளுமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த குழந்தை பருவத்துலதான் அவங்க உறவுகளோட அருமையுமே புரிஞ்சுக்கணும். தாத்தா பாட்டி அத்தை மாமா அண்ணன் தம்பி, இந்த உறவுகளோட அருமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் எதிர்காலத்துல அவங்க அந்த மனித நேயம் அப்படிங்கிற பண்புமே அவங்களுக்கு வளரும். இப்ப நிறைய வகுப்புகள் வந்துடுச்சு, இசை பயிற்சி, நடனம், அப்புறம் நிறைய விதமான பயிற்சிகள் இருக்கு. அதை கத்துக்க வைக்கிறது தப்பே இல்லை. ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த உறவுகளோட அருமையுமே நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதை எப்படி நமக்கு சொன்னா அவங்களுக்கு புரியாது. இப்ப அந்த உறவுகளோட ஆஹ் பழக விட்டாதான் அந்த உறவு, ஓ தாத்தானா இவ்வளவு அன்பை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, அக்கானா நம்மளை இவ்வளவு கரிசனமா பாத்துக்கிறாங்க, அண்ணன் நமக்கு தோழனா இருக்காரு அப்படிங்கிற உறவை வந்துட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த உறவை வந்துட்டு அவங்க அனுபவிக்க முடியும். அந்த மகத்துவத்தையுமே அவங்க அனுபவிக்க முடியும். அப்ப இந்த சிறிய வயதுல இருந்தே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள அனுபவங்கள் வாயிலா நம்ம பழக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களோட வாழ்வியலும் மனமுமே மேம்படுங்கிறது நாங்க சொல்லிக்க விரும்புறேன். நிறைய விஷயங்கள்ல சொல்லலாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு அந்த நம்மளே சிறிய வயசுல இருந்தே அந்த எண்ணெய் குளியல் அந்த மாதிரியான
நல்வாழ்வுக்கான விஷயங்களுமே பழக்கப்படுத்துறது கட்டாயமா இருக்கும். அதே சமயம் நம்ம பாரம்பரிய உணவுகளையுமே அவங்களுக்கு சுவைக்கச் சொல்லி, அதோட சுவையையும், அதோட மகத்துவத்தையும் நம்ம அனுபவங்கள் மூலமாவே தான் நம்ம உணர்த்தணும். அது மட்டும் இல்லாம நெறைய ஆ இப்போ நான் சொன்ன இந்த கோடை விடுமுறையில நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்துட்டு சொல்லும்போது, நெறைய விஷயங்கள் இருக்குங்கிறது. நம்ம குழந்தைகளே அந்த விட்டுக் குடுக்குற பண்பு, அது எல்லாமே அவங்களே கத்துப்பாங்க. அதே சமயம் நமக்கு நெறைய விஷயங்கள் குழந்தைங்க கிட்ட இருந்துமே நம்ம கத்துக்க முடியும். அப்புறம் நம்ம அந்த இரவுல தூங்க வைக்கும்போது, நம்ம பாட்டிலாம் நமக்கு கதை சொல்லி தான் நம்ம தூங்க வைப்பாங்க. அப்ப அந்த கதை சொல்ற மகத்துவம் என்னங்கிறத நம்ம முன்னோர்கள் அந்த சின்ன ஒரு விஷயம் மூலமா நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. நம்மளோட கற்பனை திறன் வந்துட்டு இந்த குழந்தையா இருக்கும்போது பாட்டி கதை சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்க கதை சொல்றாங்கன்னா, அந்த நிகழ்வுக்குள்ளேயே போகுற மாதிரி சில பேர் கதை சொல்லுவாங்க. அப்போ அந்த நிகழ்வுக்குள்ள போகும்போது நெறைய விஷயங்கள நம்ம மனசு கற்பனை பண்ணி, அந்த கற்பனை விரிவாக்கங்கிறது நமக்கு இயற்கையாவே வளரும். அப்போ அந்த விஞ்ஞானி, நெறைய பரிமாணமிக்க அந்த தொழில்நுட்பம் கூறு, விஞ்ஞானம் எல்லாமே அந்த கதை சொல்றதுல இருந்தே நமக்கு வளருங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பெற்றோர்களா இருக்கோம். நம்ம குழந்தைங்கள வந்துட்டு அடிச்சு, உருட்டி, மிரட்டி தூங்க வைக்க சூழ்நிலையில இருந்து, நம்ம ஒரு நற்பண்புகள வளர்க்கக்கூடிய சூழ்நிலையோ, இல்லன்னா இந்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த தொழில்நுட்ப முறைகள சம்மந்தப்படுத்தியோ ஏன்னா அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன விஷயம் தேவைங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே தெரியும். அத முன்னிறுத்தி, அந்த சம்பவங்கள முன்னிறுத்தி, ஆ அந்த அது சார்ந்த கதைகள சொல்லும்போது, சுவையாக சொல்லும்போது, அந்த குழந்தைகள் அத எளிதில எடுத்துப்பாங்க. அந்த குழந்தைகள் மனம்ங்கிறது ஒரு மகிழ்வான ஒரு தூக்கத்த நாடி, அது காலையில அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா அமையும். அப்ப பெற்றோர்களாகிய நம்மளுமே ஆ நம்ம குழந்தைகள் கூட அதிக நேரத்த செலவு பண்ணுவோம். குழந்தைகளுமே ஒரு மன இறுக்கம் இன்றி, ஒரு மனம் சார்ந்த ஒரு நலனோட அவங்களோட வாழ்வியல நோக்கி சென்றுட்டே இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா அமையுது. இப்ப சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த கண் பிரச்சனைகள்ங்கிறது இந்த காலத்துல நெறையவே இருக்கு. அது எதனாலங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நொ வரவேற்பு கூடத்திலேயே ஒரு பெரிய சாதனத்த நம்ம வச்சுர்றோம். என்னன்னா தொலைக்காட்சி. முழுக்க முழுக்க காலையில இருந்து அந்த குழந்தை இரவு தூங்குற வரைக்குமே, ஒன்று அந்த தொலைக்காட்சியிலேயே இருக்கும். இல்லன்னா நம்ம கைபேசி அதுலயுமே இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள்ல நம்ம அ அந்த குழந்தைங்களோட அ நிகழ்வெல்லாம் நிறுத்திறணும். ஏன்னா, அந்த தொலைக்காட்சிங்கிறது ஒரு சாதாரண ஒரு கேளிக்கைக்கும், ஒரு இதுக்காக தான் பயன்பட்டுச்சு. ஆனா, இன்னைக்கு முழுக்க, முழுக்க, முழுக்க அந்த வீட்டோட ஒரு உறுப்பினராவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சாப்பிடும்போதும் தொலைக்காட்சி தான். அப்போ அந்த உறவுகளுக்குள்ள அம்மா, அப்பா, அ அந்த குழந்தைகளுக்குள்ளான உறவுமே அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன சொல்றது? விரிவடைஞ்சு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்ப சாப்பாடு வைக்கிறோம். அம்மா, அப்பா, குழந்தைகள்னு சேர்ந்து சாப்பிடும்போது, இந்த உணவு இப்படி இருக்கு, சுவையா இருக்கு, இத இப்படி செய்யலாம். அப்படின்ட்டு பேசி மகிழ்ந்து சாப்பிடும்போது, அந்த உணவு ஆரோக்கியமான உணவா உள்ள செல்லும். இதையே 4 பேருமே உட்கார்ந்து ஒருத்தர் டிவியையும், ஒருத்தர் தொலைபேசியும் பார்த்துட்டு இதுங்கும்போது, அது என்ன உணவு? அது என்ன சுவை? அப்படிங்கிறதையே மறந்துட்டு ஏதோ சாப்பிட்டோம். ஏதோ வயித்துக்கு சாப்பிட்டோம். வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அங்க நிலவுமே தவிர, அந்த அந்த உணவு வந்துட்டு ஒரு கழிவா தான் உள்ள போகும். ஒரு ஆரோக்கியமான, ஒரு சத்தான கூறா அது உள்ள போகாது. அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே குடும்பத்துல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த உணவு அருந்துற நேரம் வந்துட்டு, அந்த தொலைக்காட்சி
தொலைபேசி அப்படிங்கிறத தவிர்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பரிமாறி உணவு உண்ற பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதும் ஒரு சிறந்த மரபா தான் இருக்கும். நம்ம அந்த தாத்தா பாட்டி வீட்லலாம் பார்த்துருப்போம். வரவேற்பு கூடங்கிறது தனியாவும் சமையல் கூடங்கள்லாம் தனியாவும் இருக்கும். இன்னைக்குமே எங்க அப்பா வீட்ல போனோம்னா அந்த டிவி தொலைக்காட்சி இருக்கிற இடத்துல உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம். அந்த சாப்பிடுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும். அதுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போயிரணும். அந்த சாப்பிடும்போது பேசக்கூடாது. அப்பா வந்துட்டு சில கட்டளைகள்லாம் போடுவாங்க. சாப்பிடும்போது அந்த ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடணும், பேசக்கூடாது. அந்த மாதிரியான கட்டளைகள் படிதான் வளர்ந்தேன். அப்ப அதோட மகத்துவத்த நான் இங்க வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது தான் உணர்றேன். இப்போ அப்போ வந்துட்டு நம்ம எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தவறு பண்றோங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதையுமே நான் என்னோட வாழ்க்கையில திருத்திக்கிட்டேன். அதையுமே நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ நம்ம முன்னோர்கள் வந்துட்டு எதுக்காக நம்மள கண்டிச்சு வளர்க்குறாங்க? நம்ம பெற்றோர்கள் எதுக்காக கண்டிப்போட நடக்குறாங்கங்கிறத, அந்த தெளிவ நம்ம உணர்ந்து உணர்ந்து நம்ம நடக்கும்போது, அதோட வாழ்வியல்ங்கிறது நமக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நெறைய விஷயங்கள் இன்னொன்னு சொல்ல வேணும். இப்போ குழந்தைகள் கிட்ட நம்ம கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்றோம்னா, அவங்க உடனடியா என்ன பண்ணிடுறாங்க? கோவப்பட்டுர்றாங்க. இல்லன்னா மனசே உடைஞ்சு போயிர்றாங்க. அப்ப அந்த சூழல் எதுக்காக அங்க அந்த சூழல் அந்த குழந்தைகிட்ட எதுக்கு உருவாகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்ம வந்துட்டு நம்ம பெற்றோர்கள்கிட்ட நம்ம எப்படி வளர்ந்தோம்? ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு கண்டிப்போட கூடிய அன்பு தான் நம்ம பெற்றோர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா, நாம நம்ம குழந்தைகள எப்படி வளர்க்குறோங்கிறத புரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எதுக்கு வேண்டாத ஒரு பொருளா இருக்கும். அது அந்த குழந்தைக்கும் தேவைப்படாத ஒரு பொருளா இருக்கும். கடை வீதியில பார்க்கும்போது அந்த பொருள் வேணுங்கும்போது, நம்ம உடனே வாங்கி குடுத்துடுறோம். அது எதுக்காக வேணும்? ஏன் அந்த குழந்தை கேட்குது? அதையெல்லாம் நம்ம யோசிச்சு, அதோட பயன்பாடெல்லாம் யோசிச்சு, அந்த குழந்தைங்களுக்கு புரிய வச்சு, "இப்போ அது உனக்கு தேவையில்லம்மா" அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு புரிய வைக்கணும். உடனே உடனே வாங்கி குடுக்க, நம்ம எது கேட்டாலும் நம்ம அம்மா, அப்பா வாங்கி தந்துருவாங்கங்கிற பட்சத்துல, அந்த குழந்தைகள் ஒரு பொருள கேட்குறாங்க. ஒரு சூழ்நிலை நமக்கு அத வாங்கி குடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சில சமயங்கள் இருக்கும். சில சமயம் நமக்கே அது தெரியும். இதெல்லாம் தேவையில்ல. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அத மறுக்கும்போது, அந்த குழந்தை அடம் பிடிக்குது. அப்போ அந்த அடம் பிடித்தல்ங்கிறது நம்ம தான் அந்த குழந்தைக்கு வளர்க்குறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆ ஒரு சின்ன நிகழ்வு தான். முன்னாடி நம்ம 90 காலகட்டங்கள்ல ஒரு பென்சில் கேட்போம். அந்த பென்சில் ஒரு சின்ன சிறிய அளவா போகுற வரைக்கும் நம்ம பெற்றோர்கள் நமக்கு வாங்கி தர மாட்டாங்க. இது நமக்கு நெறைய பேருக்கு அனுபவமா இருக்கும். ஆனா, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நெறைய பென்சில் பாக்ஸா வாங்கி அடுக்கி வச்சு, அந்த அ பொருளோட மகத்துவத்த நம்ம குழந்தைக்கு நம்மளே புரிய விடாம பண்ணிர்றோம். இந்த தவற நானுமே செய்வேன். என்னோட கணவர் எனக்கு உணர்த்துவாங்க. நானுமே இப்போ உணர்ந்துட்டு அந்த பொருட்களோட இத வந்துட்டு குறைச்சிட்டு வரேன். ஏன்னா, நானே குழந்தைகள் கிட்ட வந்துட்டு பார்த்துருக்கேன். இப்போ என்னோட மகன் இருக்கான். ஒரு பென்சில் இருக்கும். அது பாதி அளவு கூட வந்திருக்காது. உடனடியா அடுத்து புது பென்சில எடுத்துப்பான். அப்போ நான் செய்ற தவற வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ உணர்ந்துட்டு, அத ஒரு நல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். அப்ப நாம தான் அந்த குழந்தைகளுக்கு அ என்ன நம்ம செய்கைகள் மூலமாகவும், நம்ம அந்த கண்டிப்பு மூலமாகவும், அவங்களோட நல்வாழ்வ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பென்சில்லலாம் கணக்கு பார்க்கலாமா? அந்த ஒரு சின்ன விஷயமா நமக்கு தெரியும். ஆனா, அது அவங்க எதிர்காலத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்ப உண்டாக்குங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, அப்பா வந்துட்டு அந்த சின்ன பொருள கூட இதா தான் ஒரு பொருள் நாங்க கேட்டோம்னா, அது ஒரு 10 நாள், 15 நாள். அது எதுக்கு, என்ன விஷயத்துக்காக தேவை? உடனடியா தேவையாங்கிறது அப்பா வந்துட்டு ஆராய்ஞ்சு தான் தருவாங்க. அந்த விஷயத்த நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும்போது, கண்டிப்பா அவங்க எதிர்கால வாழ்வுங்கிறது ஒரு சிறப்பான ஒண்ணா தான் அமையும். அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள்ல நாமளே நமக்கு அ என்ன சொல்றது?
புரிதல வந்துட்டு ஏற்படுத்திக்கணும். நம்ம இந்த இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான புரிதல உண்டாக்கி, அதுபடியான நம்ம வாழ்வியல அமைக்கும்போது, நம்ம வாழ்வுங்கிறது ஒரு சிறப்பான ஒன்றா தான் அமையும். அ இப்போ குளியல்ல இருந்து எல்லா விஷயமே நான் சொல்லிக்கிட்டே வரும்போது, அந்த வேதி சார்ந்த பொருட்களால எவ்வளவுத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. இப்போ நம்ம தொலைபேசின்னு பார்க்குறோம். தொலைபேசிய பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு பக்கம் என்ன ஆகுது, அ இந்த சோப் அ அ அந்த ஒரு வேதி சார்ந்த பொருட்கள் மூலமா எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்கள் இருக்குங்கிறத போடுறாங்க. அந்த விளம்பரம் விளம்பரம் மூலமாவே நமக்கு கவரப்பட்டு அந்த பொருள வாங்கிர்றோம். அத வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது, அடுத்த பதிவா வரும். அந்த வேதிப்பொருளால, அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளால எவ்வளவுத்துக்கு எவ்வளவு விளைவுகள் வருது அப்படிங்கிறத ஒரு பதிவாவே போடுவாங்க. அப்ப நம்ம இது மூலமா நெறைய கிரகிச்சுக்கணும். எதனால இந்த மாதிரியா ஏன்னா இது நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம ஒவ்வொருத்தரும் இயற்கைனா என்ன? செயற்கைனா என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இயற்கைங்கிறம்போது கடவுள் வந்து நமக்கு இயற்கையாவே ஒரு மனுஷன படைச்சு, அவன இயற்கையா அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவைகளோ, அத இயற்கையாவே அவரு வந்துட்டு படைச்சிருக்காரு. ஆனா நம்மளோட வசதிக்காகவும், நம்மளோட அந்த நடைமுறை வாழ்வியலுக்காகவும் நெறைய விஷயங்கள்ல செயற்கைத்தனத்த புகுத்தி, அந்த செயற்கை முறையிலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். அது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஆ விளைவுகள ஏற்படுத்துங்கிறது அந்த பயன்படுத்தும்போது நமக்கு தெரியறதில்ல. அந்த பயன்படுத்தி அதோட விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அனுபவிக்கும்போது தான் அதோட அ அந்த நிகழ்வ வந்துட்டு நம்ம அந்த இயற்கையோட அருமைய நம்ம புரிஞ்சுக்கணும். அத நம்ம ஆரம்பத்திலேயே அந்த ஒரு மருத்துவமா இருக்கட்டும், ஒரு குளியல் முறையா இருக்கட்டும், ஒரு உணவு பழக்கமா இருக்கட்டும், அ நம்ம பயன்படுத்துற அந்த பொருட்கள் மூலமாக கூட இருக்கட்டும். அந்த இயற்கையில நமக்கு என்ன கிடைக்குதோ, அந்த இயற்கை முறையில நமக்கு என்ன இருக்கோ, அத அப்படியே பயன்படுத்த நம்ம முயற்சி பண்ணிட்டு, அந்த செயற்கைக்கு ஒரு விடுப்பு குடுக்கணுங்கிறத நான் இதுல சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா செயற்கைங்கும்போது நெறைய விஷயங்கள் நமக்கு அபாயமா தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயமுமே நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்துல அந்த இயற்கையோட மகத்துவத்த நம்ம நம்மளுடைய குழந்தைகளுக்கு உணர்த்தி, அந்த செயற்கையோட விளைவுகள் எப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா உணர்த்த வேண்டிய காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். இதுல வந்து நெறைய விதமான ஆராய்ச்சிகள் மூலமாகவும் நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ மழைய கூட செயற்கையில உண்டாக்குறாங்க. ஆனா அதோட ஒரு விஷயத்துல அது நல்லதா இருந்தாலும், இன்னொரு விஷயத்துல அது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு கெட்டதுங்கிறத நம்ம ஆராய தவறிக்கிட்டே தான் இருக்கோம். மேலும் மேலும் நமக்கு அந்த அ உடல் கூறுமே சரி, மன அழுத்தமுமே சரி, எதனால உருவாகுங்கிறத நம்ம பார்த்துட்டே வரும்போது, அந்த செயற்கையா இருக்கிற செயற்கை முறையில நம்ம வாழ்வியல இதுங்கும்போது, நாமுமே செயற்கையாவே ஆயிடுறோங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம, நம்ம மனுஷங்களா இருக்கும்போது, அந்த முன்னாடி காலகட்டத்துல அந்த இயற்கையோட இணைந்து வாழும்போது, ஒரு கருணை, ஒரு அன்பு அப்படிங்கிறது நம்ம அ இருந்துட்டு இருந்தது. ஆமா, இந்த செயற்கை உலகத்துல அந்த அன்பும், கருணையுமே குறைஞ்சுட்டே வர்றதுங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அதையுமே நம்ம குழந்தைங்களுக்கு உணர்த்தணும். இப்போ ஒருத்தங்க வழியில நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தான். இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்குது. இல்ல ஒரு காயம் பட்டு அந்த குழந்தை அழுதுன்னா, நம்ம இன்னொரு குழந்தைய விட்டு அத சரி பண்ண சொல்லணும். இல்லன்னா ஒரு ஆதரவா 4 வார்த்தை பேச சொல்லணும். அப்படிங்கும்போது அந்த கருணையும், அன்பையுமே நம்ம வளர்க்கலாம். இது மூலமா நம்ம குடும்பத்துக்குள்ள இப்போ ஒரு குடும்பத்துல வளர்ந்தா என்ன ஆகப் போகுதுங்கிறத நம்ம அ சாதாரணமா சொல்ல முடியாது. இப்ப நம்ம குழந்தைங்கள பார்த்து மற்ற குழந்தைகள் ஒரு அன்பா செயல்படுவாங்க. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அந்த வாழ்வியலோட நம்ம இணைக்கும்போது, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை மட்டும் இல்லாம, அந்த மனசுமே அமையும்போது, இந்த உலகம் முதல்ல நம்ம குடும்பம், அப்புறம் நம்ம தெரு, அப்புறம் அந்த ஊரு, அந்த மாதிரி சொல்லும்போது, இந்த உலகமுமே ஒரு ஆரோக்கியமான, ஒரு நல்வாழ்வான சமுதாயமா மாறுங்கிறத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன்.
அதோட மட்டும் இல்லாம இந்த சூழல்ல எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்வாழ்வு நம் கையுங்கள தலைப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ப நான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன், நம்ம இந்த தலைப்புல என்னெல்லாம் பேசணுங்கிறத யோசிச்சு அந்த எழுதிக்கிட்டே இருப்பேன். எழுதுற நேரம் இல்லாததால மனசுக்குள்ள எல்லாமே கலந்து ஒரு கோர்வையா இல்லாம தனித்தனியா கொடுத்துட்றேன். அந்த தவறு எனக்கு புரிகிறது. இன்னும் வரும் காலகட்டத்துல முறையா குறிப்பெடுத்து முறையான கருத்துக்களை நம்மளோட தளத்துல நான் பதிவிடுறேன். நிறைய தவறுகள் சொல்லாடல்கள்லாம் இருக்கும். அதை எல்லாமே நம்ம உறவுகள் மன்னிச்சு ஏத்துக்கணும். அதே சமயம் நான் சிறிய தவறு செஞ்சாலும் அதை எனக்கு உணர்த்தி என்னை நல்வழிப்படுத்தணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக நல்வாழ்வு நம் கையில் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் பேரறிவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த பேரறிவு தொகுப்பில் இன்று நல்வாழ்வு நம் கையில் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ராஜசங்கரி அவர்களுக்கு நன்றி. அருமையான நல்வாழ்வு நம் கையில் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சிறப்பான கருத்துக்கள் இன்னைக்கு அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. முதல்ல காயகல்பம் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. இஞ்சிய தேனோட கலந்து 48 நாட்கள் சாப்பிட்டுட்டு வரணும். அந்த நாட்கள்ல நம்ம மனக்கட்டுப்பாடும் இருக்கும்போது அந்த உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் மேம்படும். சில குழந்தைகளுக்கு கூட தடுப்பூசி டானிக் எல்லாம் கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக இயற்கையான பொருட்களை அந்த காலத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு டானிக் ஆட்டம். ஆனா இப்ப நம்ம அப்படி கொடுக்கறது கிடையாது. பாத்திரங்கள் அதே மாதிரி ஒரு மண் பாத்திரங்கள் போல நல்ல பாத்திரங்களை சத்து கொடுக்கக்கூடிய பாத்திரங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம அப்படி கிடையாது. நான்ஸ்டிக் அந்த மாதிரி பயன்படுத்துறோம். மைக்ரோவேவ் அவன் மாதிரி பயன்படுத்துறோம். ரொம்ப எளிதா இருக்கு அப்படிங்கும்போதே அது அதிக ஆபத்தை தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். முற்காலங்கள்ல நம்ம எப்படி இயற்கையோட இணைந்து இருந்தோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதை இன்றைக்கு எந்த அளவுக்கு பின்பற்ற முடியும் நமக்கு இருக்கிற சூழ்நிலையில அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சில முயற்சிகள் எடுக்கலாம். அலோபதி மருந்து அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒரு சளி பிடிச்சா கொடுக்குறோம். ஏன்னா ஒரே நாள்ல சரியாயிரும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நமக்கு என்ன தெரியறது இல்லை அப்படின்னாக்கா அந்த அலோபதி மருந்து கொடுக்கும்போது அது அப்படியே அந்த சளியெல்லாம் உடம்புல தங்கிடுது. ஆனா சித்த மருத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த சளி எல்லாம் வெளியே வருது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா சளி அப்படிங்கறது அதிகமாயிருச்சு சித்த மருத்துவத்தால, அதனால அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உடம்பு அதிகமா இருக்கு, உடல் பருமன் அப்படின்னாக்கா கொள்ளு சாப்பிடலாம். இளைத்த இருக்காங்க அப்படின்னாக்கா எள்ளு சாப்பிடலாம். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்றாங்க. உணவு மோகம் அப்படிங்கிறது எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஐஸ்கிரீம் குளிரா இருக்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீமை கூட இன்றைக்கு எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுற மாதிரி அந்த உணவு மோகமும் விளம்பர மோகம் எல்லாமே அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது. அந்த காலகட்டங்கள்ல நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு கோடை காலங்கள்ல
கம்பங்கூழ், சிவப்பரிசி கூழ், மாப்பிள்ளை சம்பா அரிசி கூழ் இந்த மாதிரியான உணவுகள நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த காடி கஞ்சியில வச்சு சாப்பிடுவோம். ராகி மாவ இரவே ஊற வச்சுட்டு, அதுக்கு அடுத்த நாள் காலையில நொய்யரிசியோட சேர்ந்து அத சமையல் பண்ணி, அதுக்கப்புறம் அத வச்சு அடுத்த நாள் ஒரு வெங்காயத்தோட தயிர் கலந்து, ஒரு நல்ல வத்தல், துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது, அது ரொம்ப சுவையா இருக்கும். கொஞ்சோண்டு நாங்களும் எங்க குடும்பத்துல அத ஒரு பழக்கமா பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. காலையில அது ஒரு சின்ன குவளையில குடித்தா கூட, அது அப்படியே வயிறு நிறைவா இருக்கும், சுவையாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இன்றைய காலகட்டங்கள்ல கோடை காலத்துல நம்ம ஒரு நொங்கு இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடியத விட்டுட்டு நம்ம பழச்சாறுகள் அப்படி போயிடுறோம். இளநீர், நொங்க தாண்டி. பழச்சாறுகள்ங்கும்போது அதிகமாக வெள்ளை சர்க்கரை சேர்க்கிறாங்க. அதையெல்லாம் தவிர்த்துக்கணும். நார்ச்சத்து அப்படிங்கிறது எடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். முருங்கைக்கீரை எல்லாமே நம்ம அதிகமா சேர்த்துக்கிறதில்ல. வெறும் முருங்கைக்கீரைய கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சு, வேர்க்கடலை போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாவ அரைச்சு நம்ம அப்படி போட்டுட்டோம்னாலே அது ரொம்ப சுவையா இருக்கும். அவ்வளவு சத்தா இருக்கும். ஆவாரை குடிநீர் பத்தியும் சொன்னாங்க. "ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஆவாரை குடிநீர், மகிழம்பூ மகிழம்பூன்னு சொல்றது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது மகிழம்பூ. பேர்லயே அப்படிதான் இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மாந்தம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இருக்கு. அத நம்ம சின்ன வயசுலயே சரி பண்ணிடணும். இல்லைன்னா வளர வளர அது ஒரு மூளை கோளாறாகவும் மாறிரும். உரை மருந்துன்னு சொல்லுவாங்க. அத குடுத்தா கூட அந்த மாந்தம் அப்படிங்கிறது அ சரியாயிரும். குழந்தைகளுக்கான மனம் இப்ப எந்த அளவுக்கு மன ஆரோக்கியம் கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. நெறைய சூழ்நிலைகள் இருக்குங்கிறத சொன்னாங்க. ஏன்னா, நம்ம கோடை விடுமுறையில கூட சிறப்பு வகுப்புகள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறோம். சின்ன குழந்தைங்களுக்கு மதிப்பெண்கள் கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு ம் மனசோர்வ குடுக்குறோம். உறவுகளோட அருமை தெரியணும். கோடை விடுமுறைன்னா பாட்டி, தாத்தாவோட போய் அந்த கதைகள் எல்லாம் கேட்கும்போது அவங்க மன ஆரோக்கியம் மேம்படும். ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கற்பனை திறன் இதெல்லாமே மேம்படும். அ உட்கார்ந்து தொலைக்காட்சி முன்னாடியே உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த சத்துகள் எல்லாமே அந்த சத்துக்கூறுகள்லாம் உடலுக்குள்ள போகாது. சாப்பிடுற இடம் அப்படிங்கும்போது அதற்கான முறையில அமைதியா உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது அந்த காலத்துல அப்பா, அம்மாங்கலாம் கொஞ்சம் கண்டிப்போட சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்ல. பழக்கங்கள் மாறிக்கிட்டே வருது. அப்ப ஒரு கண்டிப்புடன் கூடிய அன்பு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஏன்னா, இன்றைக்கு ஒரு சொல் சொன்னா கூட குழந்தைகள் உடனே மனச்சோர்வுக்கு ஆளாயிர்றாங்க. மனமுடைஞ்சு போறாங்க அப்படிங்கிற மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது, நம்ம அதற்கு ஒரு கண்டிப்புடன் கூடிய அன்ப கொடுக்கணும். பொருட்களோட மகத்துவத்தையும் அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். ஒரே ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா கூட அந்த காலகட்டத்தில் அந்த பென்சில் தீர்ற வரைக்கும் நம்மளும் கேட்க மாட்டோம். இப்போ அப்படி கிடையாது. நெறைய பென்சில் வாங்கி வச்சுர்றோம். அவங்க வேணும்னா எடுத்துட்டு போறாங்க. அப்ப பாதி தான் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. பாதி உபயோகப்படுத்த மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு பென்சில் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அந்த பல பொருட்களும் சரி, இன்றைக்கு வாழ்வியல் சூழலும் சரி, அந்த மாரி தான் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம அத குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்றது நம்மளோட ஒரு முக்கிய கடமை. குளியல் பொடி பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோப்பு. இன்றைக்கு சோப்புல எந்த அளவுக்கு வேதியியல் இருக்கு, அதுக்கான விளம்பரங்கள் எப்படி இருக்கு, இப்ப விளம்பரம் வந்தோனே அடுத்தது அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதும் சேர்ந்து வருது. இதெல்லாம் விட்டுட்டு இயற்கையோட முடிந்த அளவுக்கு நம்ம இணைந்து வாழும்போது நம்மளோட உடல் நலம், மனநலமும் மேம்படும். இந்த சமூக ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்கிற அருமையான கருத்துக்களை இன்றைய காலை பகிர்ந்து கொண்ட ராஜசங்கரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நம் தளத்தில் நமக்கெல்லாம் அரிய நமக்கெல்லாம் நல்வாழ்வு நம் கையில் அப்படின்னு எடுத்து புரிய வைத்த அம்மா ராஜசங்கரி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
வாங்க, வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராங்க. நன்றிகள் அம்மா. அம்மா இன்னைக்கு நிறைய நமக்கு வாழ்க்கை புரிதலை, குழந்தை வளர்ப்பு பற்றி நிறைய எடுத்து சொன்னீங்கம்மா. நன்றிகள் அம்மா. இந்த கம்மங்கூழு முருங்கைக்கீரை காலையிலேயே நீங்கள் கொடுத்தது வயிறு நிறைஞ்சு மனசும் நிறைஞ்சு போச்சுமா. அவ்வளோ அருமையாக அதை அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்தீங்க. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேண்டும். ரொம்ப நன்றிம்மா. வயிறு நிறைந்து அந்த சந்தோஷத்தில், ஆனந்தத்தில், பூரிப்பில் இப்போ தளத்தில் பேசும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மாந்தம் வரும். அந்த காலத்துலலாம் மாந்தன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கை மருந்தே தான் போடுவாங்க. டாக்டர்கிட்டலாம் போக மாட்டாங்க. கை மருந்தே போட்டு அந்த மாந்தம் அந்த குழந்தைக்கு மருந்து கொடுத்து அதுக்கு பேதியாகிற வரைக்கும் பெரியவங்க தாய்மார்கள் வந்து சாப்பிடக்கூடாது, பட்னியாக போடுவாங்க. ஏன்னா இவங்க சாப்பிட்டுட்டு பால் கொடுத்தா திரும்ப அதுக்கு மாந்தம் வந்துடும். அந்த மாதிரி குழந்தை பேதியாகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா பால் கொடுப்பாங்க. நிறைய அனுபவம் இருக்கு. ஆனால் இப்பெல்லாம் குழந்தை பிறந்து 3 நாள் வரைக்கும் சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து 3ஆவது நாள் ஒரு வேளை சாப்பாடு மதியம் மட்டும் கொடுப்பாங்க. அப்படிலாம் இருந்து வளர்ந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தா உடம்பு அற்புதமாக இருக்குது. இப்போன்னா சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வருது, பெரிய பெரிய வியாதியெல்லாம் இந்த குழந்தைங்கள வந்து தாக்குது. அதை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது ரொம்ப மனசு வலிக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா காலப்போக்கில் எல்லாமே மாறி போச்சுன்னு தான் சொல்லுவேன். இப்போ யாருமே அந்த கை மருந்து கொடுக்கறதே இல்லை. அதை உணரும் பொழுது கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவு பெற்றோர்கள் அந்த பாட்டி வைத்தியம், தாத்தா பாட்டி இருந்தால் அவங்க கூட அந்த குழந்தைங்கள மிங்கிள் பண்ணி அவங்க வளர்ப்பு முறையில் கொஞ்சம் எடுத்து நீங்களும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இப்பெல்லாம் 2 பேரும் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கவே வேற ஆள் நியமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அவசர உலகத்தில் குழந்தைங்கள இப்படிலாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு எனக்கே ஒரு இதுவாக இருக்குது. அவசர உலகம் ஆயிட்டுது. 2 பேரும் சம்பாதிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற நிலை வந்துட்டுது. இப்படிலாம் எடுத்து பார்க்கும்போது குழந்தைங்க நிலைமை மோசமாக போயிட்டு தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்து வளர்ப்பு முறை வேற. இப்போ சின்ன குழந்தைங்களெல்லாம் பெரிய பெரிய வியாதி தாக்குதுன்னும் பொழுது ஐயோ ஒரு சின்ன மருந்தால் அந்த குழந்தைங்கள சரி பண்ணலாமே அப்படின்னு எனக்கு மனசு பதைக்கும். அப்படிலாம் குழந்தைங்கள வளர்க்கணும். அப்புறம் குழந்தைங்க விளையாட்டு பொருள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது. அந்த பொருளுக்கு வந்து என்ன விளக்கம் கேட்கணும், இது எதுக்கு,
என்ன செய்ய போற? அவங்க சொல்ற பதில் நல்லா இருந்தா வாங்கி கொடுக்கலாம். பதில் ஏனோதானோ இருந்தா அதை வாங்கி கொடுக்க கூடாது. அம்மா நல்லா சொன்னீங்கம்மா, மிகவும் அருமைம்மா, இதெல்லாம் இந்த காலத்துல வேணும். இப்ப அவங்க குழந்தைங்க கேட்டா நம்மளை தொந்தரவு பண்ணாத இருக்குன்னு வாங்கி போட்டுடுறாங்க. போய் வீட்டுல போய் பார்த்தா அவ்வளோ விளையாடுற ஜாமான் இருக்கு, எல்லாம் பழசா போய் என்ன ஒரு 4 நாள் வச்சு விளையாடுறாங்க, போட்டுறாங்க தூக்கி. அதுக்கப்புறம் வேற. அப்படி போயிட்டு இருக்கு உலகம். ஏன் என்ன குழந்தைங்க நம்ம கிட்ட தொந்தரவு கொடுக்கக்கூடாது, பேசக்கூடாது. இப்ப அது எல்லாம் போய் இப்ப செல்போன் வந்துடுது, அதை கொடுத்துட்றாங்க. அவங்களே இன்னும் குழந்தையா இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க மேல தப்பு இல்லை, அவங்களே இப்போ குழந்தையா இருந்து வாழ்ந்துட்டு வராங்கன்னு தான் சொல்லுவேன். இப்பெல்லாம் நம்ம பழக்க வழக்கத்தை வந்து தாத்தா பாட்டி அத்தை மாமா அந்த உறவுகளை வந்து எடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப குழந்தைங்க போனா சொந்த பந்தங்களே இவங்க யாரு என்னன்னே தெரியாம வளர்றாங்க. ஏன்னா சொந்த பந்தம் வந்துட்டாலே அவங்க போனும் கையுமா தானே இருக்காங்க. அப்ப இவங்க யாரு, அவங்க கூட பேசுறது, கூடி விளையாடுறது, அந்த குழந்தைங்க கூட அப்படிலாம் ஒரு நிலை வந்து பார்க்க முடியலன்னு தான் சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் செய்யணும். உறவுகள் மேம்பட அந்த குழந்தைங்களுக்கு அந்த உறவுகளை எடுத்து நம்ம பெரியவங்க புரிய வைக்கணும். அட்லீஸ்ட் இந்த லீவு நாளையிலையாவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பி அதுங்க சந்தோஷத்துல அந்த தாத்தா பாட்டி கூட அந்த அனுபவ உரை, அந்த கதை சொல்றது, அந்த குளிக்க வைக்கிறது, அந்த மருந்து போடுறது, அதெல்லாம் ஒரு கை வந்த கலைய செய்வாங்க. செய்வாங்கன்னு இல்லை, நான் செய்துட்டு இருக்கேன். அதை தான் சொல்றேன். இப்ப என் பேர குழந்தைங்கலாம் எப்படின்னா, ஐ லீவ் விட்டாச்சு, தாத்தா வீட்டுக்கு போகலாம், பாட்டி வந்து நம்மளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்கல்ல, அந்த கிரீன் கலர் மருந்து கொடுப்பாங்களே அது குடிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாங்க. அப்படி அப்படி மாறி இருக்காங்க இப்ப என் குழந்தைங்க, பேர குழந்தைங்கெல்லாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா நம்ம உணர்வை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களே குடிக்க வராங்களே அப்படி. இந்த காலத்துல எண்ணெயை கையில எடுத்து தலையில வைக்கிறதே ஒரு பெரிய அபூர்வமா இருக்கு. அப்படிப்பட்ட இதுல நம்ம இந்த குழந்தைங்க எல்லாம் வந்தாக்கா இப்படி ஒரு ஆசை. அது எப்படின்னா வெளியில மோட்டர் போட்டு வெளியில டப்புல தண்ணி வச்சு அவங்கவுங்களையும் குளிக்க வைக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கஞ்சி, சாப்பாடு வடிச்ச கஞ்சியில சீயக்காயை போட்டு கலந்து அவங்களுக்கு தேய்ச்சி விடுறது. அப்படி குளிக்க வச்சுட்டு வந்து பார்த்தா அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பாங்க. குளிச்சுட்ட உடனே அந்த ஈரம் கூட காயாம அந்த மருந்து ரெடியா அரைச்சி வச்சிருவேன். அரைச்சி வடிகட்டி வச்சிருவேன், எல்லாருக்கும் 3 பேருக்கும் வடிகட்டி வச்சிருவேன். அந்த குளிச்சுட்டு வந்ததும் ஒவ்வொருத்தன் போட்டி போட்டுட்டு குடிப்பாங்க. ரொம்ப கசப்பா இருக்கும். அது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவங்க வந்து போட்டி போட்டு பாட்டி பாட்டி எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னுவாங்க. அது கொடுத்து ஒன்று குடிச்சிட்டு டம்ளர் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு ஒரு சின்ன சிட்டிகை கொஞ்சம் சர்க்கரை போடுவோம் வாயில. அந்த மாதிரிமா இன்னமும் என் குழந்தைங்க இங்க வந்தா பேர குழந்தைங்க அப்படிதான் கேட்பாங்க, ஆசையா கேட்பாங்க, நானும் ஆசையா செய்வேன். அவங்களுக்கெல்லாம் வயசு என்னன்னா, பேத்திக்கு வந்து 13, இன்னொரு பேத்திக்கு 5, இன்னொரு பேரனுக்கு 12. இந்த வயசுலயும் அந்த வயசுல இருந்தே இந்த பழக்கம். இந்த வயசுலயும் வந்து என் கையில பாட்டி தான் தேய்ச்சி விடணும் அப்படின்னுவாங்க, குளிப்பாங்க. அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கும் எனக்கு. அந்த மாதிரிலாம் அந்த அன்பை பகிர வைங்கம்மா தயவு செய்து குழந்தைங்களுக்கு. தாத்தா பாட்டி தான் கடவுள், அவங்கள உணர்த்துங்க. உங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவா எல்லாருமே ஒண்ணுதான். அதை வந்து புரிய வைக்கிறது யாரு? தாய் தான். தாயும் அப்பாவும் அம்மாவும் தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இப்ப நான் ஒரு அந்த கிரீன் கலர் மருந்துன்னு கேட்பாங்கன்னு சொல்றேன் பாருங்களேன். அதுக்கு என்னென்ன அளவு: வேப்பங்கொழுந்து கொழுந்து ஒரு இதை கிள்ளிக்கணும், நொச்சி கொழுந்து, ஆடாதொடை கொழுந்து, முருங்கைக்கீரை கொழுந்து, வெற்றிலை 1, கற்பூரவள்ளி இலை 1, இஞ்சி ஒரு துண்டு, பெருங்காயம் சிறிது, ஜீரகம் சிறிது, மிளகு சிறிது, ஓமம் சிறிது. சும்மா சிறிதுன்னா ஒரு சின்ன ஒரு 1/4 ஸ்பூன் வச்சு எல்லாரும் இவங்க 3 பேருக்கும் கொடுக்குற அளவு நான் இது வச்சு நல்லா அம்மியில் நேவாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா கலக்கிடுவேன். கலக்கிட்டு துணியில் வடிகட்டுவேன்.
ஃபில்டர்லாம் கூட இருந்தாலும் இதாகும்னு துணியில் வடிகட்டி பிழிஞ்சு 3 கிளாஸில் எடுத்து வச்சிருவேன். எண்ணெயை தேய்ச்சி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்து அதை கொடுக்கும்பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு வியாதிங்கிறதே என்ன வரும் தெரியுமாம்மா? இப்பவும் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கும் பொழுது கூட இந்த சளி தொந்தரவு வரும், ஃபீவர் வரும். அதை தவிர்த்து எப்பயாவது லூஸ் மோஷன் வரும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு நான் மருந்து சொல்லுவேன், அதை போட்டுடுவாங்க. இதுதாம்மா என் குழந்தைங்களுக்கு இப்போ நான் செய்யுது. இப்போ இந்த மருந்து ஏன் சொன்னேன்னா, நீங்களும் எடுத்து செய்யணும். குளிக்க வச்சுட்டு வாரம் 1 நாள் குளிக்க வைங்க. குளிக்க வச்சுட்டு இந்த மருந்து கொடுத்தீங்கன்னா ஆயுசுக்கும் வராதுன்னே சொல்லுவேன். இதெல்லாம் எல்லா மருத்துவமும் அடங்கி இருக்கு இந்த மருந்து வகையில. இது போதும், ஒண்ணே போதும் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு. அது வாரம் வாரம் கொடுக்கணும். வாரம் வாரம் 1 நாள் எண்ணெய் தேய்ச்சி விடணும். அப்போ எல்லாம் வாரம் 2 நாள் தேய்ச்சி விடுவோம். இப்போ 1 நாளாவது தேய்க்கணும். இப்படிலாம் பகிரணும்னு எனக்கு ஆசைமா. ஆசையா செய்யணும். எது செய்யுது எங்க பொண்ணுங்களே சொல்லுவேன், எப்படி மம்மி உங்களால இவ்வளோ ஆசையா செய்றீங்க? எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் மம்மி, நாங்களாம் அப்படிலாம் செய்வோமா? தெரியாதுன்னு. செய்யுங்க, நீங்க செய்யணும்னு தான் உங்க எதிரில் நான் செஞ்சு காட்டுறேன். செய்யுங்க, இதுல எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேம்மா. நன்றி இல்லம்மா. அதான் அந்த ஒரு சந்தோஷம் என் பேச்சிலே பாருங்களேன், இப்ப ஒரு ஆனந்தமா இருக்குது. அம்மா அவங்க உங்களை நான் என்னன்னு சொல்றதுன்னே செய்யல. அப்படி ஒரு அந்த காலத்து புரிதலை எடுத்து நீங்க பேசும் பொழுது என்ன அறியாம ஒரு ஒரு ஆனந்தம் வந்துடுதம்மா. அதுதான் ராஜசங்கரி அம்மா அவங்க குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல்நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. பேர குழந்தைகளுக்கு செய்யறத பத்தி நீங்க சொல்லும் போதே கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்கம்மா. மிக்க நன்றி. காசி ஆறுமுகம், வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு உண்மையிலேயே சிறப்பான ஒரு உரைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நான் பக்கத்தில் இல்லை, நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். நானும் என் பையனும் ஊருக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு திருவிழா, அப்புறம் ஒரு சில வேலைகளுக்காக ஊருக்கு போயிருந்தோம். அவனை அங்கே அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டு நான் மட்டும் வந்துட்டு இருக்கேன். ட்ராவல் அப்போ தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் முன்னாடிலாம் ஒரு சில இதுக்கு குறிப்புகள் கொடுப்பேன். இன்னைக்கு நான் எந்த குறிப்புமே கொடுக்கல, எல்லாமே அவங்களோட சொந்த தயாரிப்பு தான். அதனால நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த அதான் நம்மளுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு சிதைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பல இதில் கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் அந்த குழந்தைகளோட மனநலன்கள் அதை பற்றியும் அதிகமாக இந்த உரையில் இருந்துச்சு. அதே போல் அந்த ஆவாரம்பூவை பற்றி சொல்லும்போது எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு தேடலில் கிடைச்சது ஆவாரம்பூவோட உண்மையான பெயர் என்னன்னா ஆவாரம்பூ கிடையாது, ஆவீரம்பூ அப்படின்னாங்க. அப்படி என்ன ஆவீரம்பூ அப்படின்னா, ஆ என்றால் அது நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கிற சொல். அந்த உயிருக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில உயிர் ஆ என்ற சொல்லுக்கு. ஈரம், ஈரம் அது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உண்மையில நம்ம உயிருக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகைகள் ஒன்றுதான் ஆவீரம்பூ அப்படின்னாங்க. அது ஒரு காயகல்ப மூலிகை அப்படிங்கிறத பத்தி கேள்விப்பட்டிருந்தேன். அந்த ஆவாரம்பூவோட நலன்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பூ தான். ஒரு சாதாரணமா நம்ம கேள்விப்படுற பூ தான். ஆனா அதுல இவ்வளவு நற்பலன்கள் இருக்கு அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல அந்த குழந்தைகள் வளர்ப்பு, அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அந்த ஒரு பொருளை நான் வேஸ்ட் பண்ணா அது பயன்பட முடிகிற வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு என்ன அதுல ஒரு புரிதல்னா, நான் எது ஒண்ணுமே பொருளா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான். ஏன்னா அது பொருள் கிடையாது, அது நம்மளுடைய இயற்கை மூலங்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் அது. ஏன்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்யறோம்னா அதற்கு நம்ம மின்சாரம் தேவைப்படுது, நீர் தேவைப்படுது, உடல் உழைப்பு தேவைப்படுது. இவ்வளோத்தையும் நம்ம உதாசீனப்படுத்திட்டு தான் அந்த பொருளை நம்ம வேஸ்ட் பண்றோம். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சாக்கு தயாரிக்க கூட கிட்டத்தட்ட 20 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பென்சிலுக்கு, அப்புறம் நம்மளோட ஆடைகள் எல்லாத்துக்குமே ஆயிரக்கணக்கான லிட்டரு தண்ணீர் தேவைப்படுது.
அப்போ அவ்வளவு தண்ணீர் வந்து விரயம் பண்ணி தான் அந்த பொருள் வருது அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம வந்து உயர்வாக தான் பார்க்க தோணும். அதனால தான் நான் எந்த பொருளுமே வந்து முழுமையாக பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து குப்பையில் போடணும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால கீழே எந்த பொருள் கிடந்தாலும் அதை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாதான் அது காலியாக தான் நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது போக போக குழந்தைகளுக்கும் அதை சொல்லி வளர்க்கும் போது அவங்க எதையுமே வந்து என்கிட்ட காமிச்சிட்டு தான் அவங்க இந்த பாருங்கப்பா என்கிட்ட வந்து இது இல்லை, அதனால எனக்கு வாங்கிட்டாங்க, நான் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம குழந்தைகளுக்கும் அதை சொல்லி வளர்த்தோம்னா அது நம்ம வந்து வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதிரி தான் சொல்லணும். இதுல இவ்வளவு மெனக்கெடல் இருக்கு, இதை நம்ம வேஸ்டே ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அ- இப்படி நம்ம வந்து ஒரு அர்த்தமான இதுல சொல்லி புரிய வச்சுட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே போய் சொல்லு, ஆச்சரியமான தகவல் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இது தயாரிக்க இவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைகள்கிட்ட வந்து அதை சொல்லும் போது அவங்க நண்பர்கிட்ட சொல்லும் போது அவங்களும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தோன்றும். அதுக்காக தான் நான் அதை சொல்லுவேன். அதையும் இன்னைக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த கோடை காலத்துல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து நாமளே தயாரிச்சு நம்ம பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அது அந்த கூழ் இதனாலுமே வந்து நம்மளே தயாரிச்சு சாப்பிடுறது, அது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த நுங்கு, பதநீர் அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். பழச்சாறு நம்ம கடையில் குடிக்கிறத விட நம்ம செஞ்சு குடிக்கணும். இன்னொன்று என்ன, பழங்களை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டாதான் நம்மளுக்கான ஒரு முழுமையான சக்தி கிடைக்கும். அதை சாராய்க்கு சரி, அது ஒரு சாராய்க்கு வீட்டில் சாப்பிடலாம். அதனால தான் நான் இவங்க ஜூஸ் கடையில் ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னு சொன்னா கூட வந்து பழம் வாங்கிட்டு வா, வீட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா வந்து வெள்ளை சர்க்கரை கம்மியாக போட்டு ஐஸே இல்லாமல் குடிச்சோன்னா அதுவும் நல்லது. இப்போ கடைக்கு போய் குடிக்கிறதா இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் குடிக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி கேட்டு குடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இன்னைக்கு வந்து உடலையும் எப்படி நம்ம பக்குவப்படுத்தணும், மனதையும் எப்படி பக்குவப்படுத்தணுங்கிற மாதிரி உரை சிறப்பாக இருந்துச்சு. சரித்திரம் படைப்பும் குழுவிற்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்றத காட்டிலும், இது ஏன் வேண்டாம் அப்படிங்கிறத எடுத்து விளக்கமா சொன்னோம்னா, இப்ப நீங்க சொல்ற மாரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பென்சில தயாரிக்கிறதுக்கு பாதி பென்சிலோட அவங்க வேற பென்சில் எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அந்த பென்சில் தயாரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம், அந்த மாதிரி இயற்கையாக என்னெல்லாம் கிடைக்குது, நம்ம அதெல்லாம் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறோம், இது எல்லாமே ரொம்ப விளக்கமா எடுத்து சொல்லும்போது நிச்சயமா குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த மாரி நம்மளும் குழந்தைங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து விளக்கமா சொல்லும்போது அவங்க நிச்சயம் கேட்பாங்க. மிக்க நன்றி. உங்களுடைய பகிர்வுக்கு நன்றி. விந்தியகுமாரி அம்மா வணக்கம். நீங்க விந்தியகௌரி அம்மா பொறுத்துக்கொள்ளவும் வணக்கம். நீங்க பேசலாம். விந்தியகௌரி அம்மா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரி ராஜசங்கரி அவர்களுடைய இன்றைய உரை மிகவும் தெளிவாக இருந்தது. சகோதரி கூறியது போல அவர்கள் வந்து இன்றைய உரையில் ஒவ்வொன்றையும் தொகுத்து மிகவும் தெளிவான வகையில அவங்களுடைய அதை குழந்தை அந்த பேசுவது போன்ற அந்த ஒரு இனிமையான குரல் சகோதரிக்கு. இன்றைய சொற்பொழி இதுவரை பேசியதிலிருந்து இன்று பேசிய ஒரு அந்த சொற்பொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சகோதரி அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சகோதரி காயக்கல்பத்தில் ஆரம்பித்து இறுதியில் குழந்தைகளுடைய அந்த வளர்ப்பு முறை வரை மிகவும் ஒரு அற்புதமான ஒரு உரை. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அதாவது அவசர உலகத்தில் பொருள் ஈட்டுவது தொடர்பாகவே நம் காலங்கள் முழுவதையும் பெரும்பாலான நேரங்களை அதற்காகவே செலவிடுகிறோம். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நாம் சிந்திக்கின்றது மிகவும் குறைவுதான். எதற்காக நாம் குழந்தைகளுக்காக தான் நாம் பொருளீட்டுகிறோம். ஏனால் அவர்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் நாம் பெரும்பாலும் அது தொடர்பான அது உணவு தொடர்பான விஷயங்களை மெனக்கிடுதல் என்ற ஒரு விஷயம் குறைவாகவே உள்ளது.
அதை பற்றி சகோதரி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இது கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம வாழ்க்கையில நெறிப்படுத்தினா கண்டிப்பா எதிர்கால சமூகம் மிகவும் ஆரோக்கியமான சமூகமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. சகோதரி கூறியது போல உணவு முறை ஒரு காலத்தில் ஏழைகளின் உணவு என்று ஒதுக்கப்பட்ட அந்த கம்பஞ்சோறு, கேழ்வரகு போன்ற உணவு முறைகளை இன்று பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள்ல, அதாவது பழைய சோறு என்ற விஷயத்தை வந்து ஐஸ் பிரியாணி என்ற பெயர்ல அழகா விற்பனை பண்றாங்க. ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து அழகா சாப்பிட்றத நம்ம பார்க்கிறோம். இந்த பழைய சோறு என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல இந்த உணவுகள்லாம் இதெல்லாம் ஏழைங்க சாப்பிட்ற உணவுன்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்ட உணவு, அந்த கூழுன்னா அது ஏழைங்க சாப்பிட்றது அது அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது உணவுலயே ஒரு அது ஒதுக்கப்பட்ட சமூகத்துல எப்படி அந்த ஒதுக்கப்படுறாங்க அது மாதிரி உணவும் அந்த உணவு சாப்பிட்றவங்களாம் அது சாதாரணமா ஒரு மாதிரியான அப்படி நோக்கிற ஒரு மாதிரி இப்பொழுது அந்த உணவுகள் தான் ஸ்டார் ஹோட்டல்களை பெரிய ஒரு முன்னிலை வகிக்கிற ஒரு உணவாக பார்க்கப்படுகிறது. பரவாயில்ல, ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு சகோதரி அந்த உணவு முறையை பத்தி ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. அந்த கம்பங்கூழ் இந்த கோடை காலத்துல சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னது அந்த பழைய சோறு நான் சொல்லணும் நினைக்கிறேன். நானும் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். பழைய சோறுன்றது சிறு வயதுல இருந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆனா எனக்கு வயிறு தொந்தரவுன்ற ஒரு பிரச்சனை வந்த பிறகு மருத்துவர்கள் எல்லாம் போய் ஏதோ பார்த்தேன். அதுலதான் நான் இந்த யோகா பயிற்சிக்கு போனதே அந்த வயிறு தொந்தரவு சரி பண்றதுக்காக தான். தொடர்ந்து பயிற்சி பண்ணதுனால இந்த யோக பயிற்சி அதற்கு பிறகு இந்த பழைய சோறு முழுக்க முழுக்க இந்த பழைய சோறு யோக பயிற்சினால்தான் என்னுடைய வயிறு தொடர்பான பெரிய பிரச்சனையில நான் விடுதலையானன்றதை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால வந்து சகோதரி சொன்னது போல இந்த கோடை காலங்களில் அந்த கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ் அது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்ல ஒரு விஷயம். அதே போன்று குழந்தைகளின் இந்த கோடை கால விடுமுறை, சகோதரி சொன்னாங்க விடுமுறை வந்துருச்சு, ஒவ்வொருத்தரும் டான்ஸ் கிளாஸ் என்ன குழந்தைங்களுக்கு மத்த என்னென்னலாம் வகுப்புகள் இருக்குதோ இந்த 40 நாள் அந்த வகுப்புகள் எடுத்துட்டு போயிட்டு தள்ளி விட்டு வந்துடணும். இதுதான் பெற்றோர்களுடைய குறிக்கோளா இருக்குது. தாத்தா பாட்டி உறவு முறைகள் அது பற்றிய ஒரு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மறைஞ்சு போச்சு. இதெல்லாம் கண்டிப்பா கொண்டுன்னு வரணும். ஏன்னா நம்ம எல்லாமே இந்த குழந்தைகளுக்காக தான் நம்ம உழைப்பு பூரா அவங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா குழந்தைகளுக்கே இப்போ வந்து மனப்பதட்டம் இருக்கிற மாதிரி சகோதரி சொன்னாங்க. அந்த மனப்பதட்டம் எல்லாம் நீங்கி தாத்தா பாட்டியினுடைய உறவு முறைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு பயிற்சி வேணும் தான், ஆனா உறவும் வேணும். அந்த உறவு முறைகள்ல சொல்லி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும். இது போன்ற அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க சகோதரி, அதாவது உணவு உட்கொள்கின்ற இடம். நான் கட்டுமானத்துறையில வேலை பார்த்ததுனால சொல்றேன். இன்னைக்கு சொன்ன அந்த விஷயம் எனக்கு ஒரு புதுமையா இதை பத்தி எவ்வளவு பெரிய பெரிய வல்லுநர்களா இருக்காங்க. வீடு வந்து அதாவது சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், 3 பெட்ரூம், இப்பெல்லாம் 4 படுக்கை அறை கொண்ட வீடுகள்லாம் வந்துடுச்சு. இது பத்தி எல்லாம் சிரிக்கிற தனி சமையலறை, ஹால், பெரிய ஹால் இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா உணவு உண்ணுவதற்கென்று தனியாக ஒரு அறை இருக்குதா அப்படின்ற மாதிரி சொன்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. சகோதரி சொன்னாங்க அவங்க கிராமத்துல வந்து உணவு சாப்பிட்றதுக்குன்னு தனியா ஒரு இதுலதான் இருக்கும், அதுலதான் போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அது ஒரு புதிய ஒரு பார்வையா இருந்தது. இப்படி இந்த காலை பொழுதில் அன்பிற்குரிய சகோதரி ரொம்ப அற்புதமான ஒரு உரை, பயனுள்ள ஒரு உரை இது. மீண்டும் ஒரு முறை அந்த சகோதரிக்கு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உணவு தொடர்பான ஒரு சிறிய பாடல். நித்தம் நித்தம் நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நித்தம் நித்தம் நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நேத்து வச்சே மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சரிசி சோறு உப்பு கருவாடு, சின்னமனூர் வாய்க்கா சேலு கண்ட மீனு, குருத்தான முளைக்கீரை வாடாத சிறுகீரை, நினைக்கையிலே எனக்கு இப்போ எச்சில் ஊறுது, அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது,
நித்தம் நித்தம் நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்சே மீன் குழம்பு என்னை இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா பாவக்கா கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவமா பார்த்து ஆக்கி முடிச்சாச்சி சிறுகால வறுத்தாச்சி பதம் பார்த்து எடுத்தாச்சி கேழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தம் ஐயா தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்கும் ஐயா நித்தம் நித்தம் நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்சே மீன் குழம்பு என்னை இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா நன்றி 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 என்றவரை நாம் இந்த அற்புதமான சரித்திரம் படைப்பும் தளத்தில் மூலம் எடுத்துரைக்கும் விஷயங்களை இயன்றவரை செயல்பாட்டுக்கள் கொண்டு வந்து வாழ்வை வளமாக்குவோம். நம்மளுடைய இன்றைய குழந்தைகள் தான் நாளைய எதிர்காலத்தின் வாரிசுகள். எனவே அவர்களின் நலம் போற்றுவோம். இன்றைய நிகழ்வை அற்புதமாக அளித்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும் சகோதரிக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும். அருமையான பாடலுங்கய்யா, பாடலுக்கும் நன்றி. விந்தியா கௌரி அம்மா, நீங்க பேச முடியுமா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நல்வாழ்வு நம் கையில் அருமையான தலைப்புல ராஜசங்கரி அருமையா பேசுறாங்க. சிறு தானிய அந்த உணவு எவ்வளவு மகத்துவமானது இந்த உடம்புக்கு அப்படின்றத ஒவ்வொன்றையுமே சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். கேப்பக்கூழு, கம்பங்கூழு, சோளக்கூழு இதெல்லாம் நாங்கள் கிராமத்தில் வாழ்ந்ததுனால பெரியவங்க பாட்டி அம்மா செஞ்சு கொடுத்து குடிச்சிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். கும்பால கெட்டியாக சோளக்கூழை வைப்பாங்க. நான் அதை அப்படியே அள்ளி சாப்பிடுவேன். பொதுவாக கரைச்சி குடிக்க மாட்டேன். எனக்கு அந்த சோள கஞ்சி அள்ளி சாப்பிடத்தான் ரொம்ப பிடிக்கும். கேழ்வரகு கூழை நான் அரைச்சி கொடுப்பாங்க. சாமரிசியெல்லாம் எங்கள் அப்பாவோட அம்மா பாட்டி நல்லா பொங்கி ஆற வச்சு தண்ணிக்குள்ளே போட்டு மறுநாள் எடுத்து கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். நாங்கள்லாம் விரும்பி அதை சாப்பிடுவோம். அப்புறம் என்றாவது ஒரு நாள் மாலை நேரத்தில் களி கிண்டுவாங்க. கேழ்வரகு களி. அந்த களி பார்த்தீங்கன்னா அவங்க கிண்டுறதை பார்க்கணும். கஷ்டப்பட்டு தான் கிண்டுவாங்க. மஞ்சட்டியில் நல்ல மரத்துடுப்பை வச்சு இழுத்து இழுத்து குட்டி குட்டியாக ஆகாமல் நல்லா ஒன்று போல் வலுவலுன்னு கிண்டி கைட்டை பொசுக்க பொசுக்க அப்படியே உருண்டையாக்கிடுவாங்க. உருண்டையாக்கிட்டு பாசிப்பருப்பு சாம்பார் வைப்பாங்க. எல்லாரும் ஒன்று போல் உட்காந்து தட்டில் கொடுப்பாங்க. அந்த ஒரு உருண்டை அந்த பாசிப்பருப்பு சாம்பார் சூடாக சுவையாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போவும் நினச்சா ஞாபகம் இருக்குது. அதை நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். அவ்வளோ வெயில் காலத்தில் இதெல்லாம் நாள்தோறுமே இருக்குன்னு சொல்லலாம், மாற்றி மாற்றி. இன்றைய குழந்தைகளுக்கு பழைய சோறு தெரியும், ஆனால் அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. எங்கள் அம்மா பாட்டிலாம் எப்படி செஞ்சாங்கன்னா, இரவில் விவசாய குடும்பன்றதுனால சோறு பொங்குவாங்க. அப்போது மண் சட்டியில் சோறு பொங்குறதுனால பெரிய சட்டியில் தான் பொங்குவாங்க. நிறையா கூட்டு குடும்பம், நிறையா பேர் இருக்கிறதுனால சோறை பொங்கிட்டு வடிப்பாங்க. வடித்து அந்த வடி தண்ணியை சாயந்தர நேரம் பள்ளி விட்டு வந்திருப்போமா, அப்போ தான் வடிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் ஒவ்வொரு டம்ளர் வாங்கி அது கொஞ்சம் ஆறவும் இளமையான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடிப்போம். நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதில் உடனே நாங்கள் இப்போ பாதி குடிச்சிட்டோம் அப்படின்னா மீதியில் தண்ணி கொஞ்சம் ஊற்ற சொல்லிடுவாங்க. ஏன்னா தண்ணி ஊற்றாமல் இருந்தால் அது கெட்டியாயிரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு மீத கொஞ்சம் சோறு இருந்ததுன்னா வடிதண்ணியை ஊற்றி நான்லாம் செய்வேன். அது பழைய சோறுக்கு போடுவாங்க. வடிதண்ணி அந்த சோறில் அளவாக ஊற்றி கல் உப்பு போட்டு மூடி வச்சிடணும். மறுநாள் காலையில் எடுத்து
பழைய சோறு வேணுன்றவங்க நாங்கள் என்ன செய்வோம், கும்பால பழைய சோறை போட்டு ஊறுகாய் எப்போது இருக்கும், துவையில முதலே பழைய சோறு இருக்குது அப்படின்னால அரைச்சி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா சாம்பார் இரவில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், துவரம்பருப்பு சாம்பார் வச்சாங்கன்னா, காய்கறிலாம் போட்டு வச்சாங்கன்னா, மீத இது அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது இல்லையா, அடுப்பில் கங்கு இருக்கும்ல, அதில் அப்படியே வச்சுருவாங்க. அந்த சூட்லேயே அது கெட்டு போகாமல் இருக்கும். காலையில் நல்லா கெட்டியாக இருக்கும் அந்த பருப்பு, அந்த காய்கறிகள், அது ஒரு நல்ல சுவையாக இருக்கும். தனியாக கறிக்கிண்ணம் அப்படின்னு ஒரு சின்னதாக கிண்ணம் இருக்கும், கும்பா மாதிரி, கும்பா பெருசாக இருக்கும், அதுலேயே சின்னதாக இருக்கும். அதில் வந்து அந்த சாம்பார் கெட்டியாக இருக்கிறத வச்சுட்டு அந்த பழைய சோறுக்கு அதை எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக நல்லா இருக்கும். சிலர் வந்து எங்கள் அத்தையெல்லாம் கூழுக்கு வெள்ளைக்கட்டி வச்சுக்கிடுவாங்க, கருப்பட்டி வச்சு அதை கடிச்சிக்கிட்டே கூழ வந்து குடிப்பாங்க. கருவாடு எப்பயுமே வச்சுருப்பாங்க பெரிய பானையில். அந்த கருவாடை நல்லா நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு நல்லெண்ணெய் வச்சுருப்போம் ஆட்டி, எள்ளெல்லாம் வயலில் போடுவோமா, அதை நல்லா செஞ்சு வச்சுருப்பாங்க. பழைய சொத்துக்கும் இந்த கே கூழுக்கும், கேழ்வரகு கூழ் எதுனாலும் சரி, கருவாடு அறுசுவை உணவாக இருக்கும். இன்னைக்கு வந்து ராஜசங்கரி பேச பேச எனக்கு இதெல்லாம் ஒரு ஞாபகம் வந்தது. அடுத்து ராஜசங்கரி குழந்தைகளை அருமையாக வளர்க்குறது பற்றியும், குழந்தைகளுக்கு கதை சொல்லி வளர்க்கணும்னு சொன்னாங்க. நம்ம பாட்டி தாத்தா அம்மா எல்லாருமே கதை சொல்லிக்க தான், நம்மளும் கதை சொல்லிக்க தான் நம்ம பிள்ளைகளுக்கு கதை சொல்லி வளர்த்துருக்கோம். அந்த கதைகள் வழியாக அந்த குழந்தைகளுக்கு மறைமுகமாக நம்ம நல்லதை வந்து சொல்லி கொடுத்துடலாம், நேரடியாகவும் சொல்லிக் கொடுக்கலாம், மறைமுகமாகவும் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். குழந்தைங்க வந்து புத்திசாலிக, நல்லா புரிஞ்சுப்பாங்க. நான் என் குழந்தைகளுக்கெல்லாம் சிறு வயதில் நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன். அதுக்காகவே ஆன்மீக கதைகள், மற்ற சிறு சிறு கதைகள், கதை புத்தகங்கள், திருக்குறளை வச்சு கதைகள், இந்த புத்தகம்லாம் வாங்கி நான் வச்சுருக்கேன். படித்து பிள்ளைங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக கதை சொல்வேன். இப்போது நம்மெல்லாம் பெரியவங்க தான், ஆனால் சிலருக்கு இன்னும் குட்டி குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்காக உதயசங்கர்ன்றவர் குழந்தைகளுக்காக நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அவரோட புத்தகம் நான் வச்சுருக்கேன். அதில் ஒரு கதை தான், சிறிய கதை தான். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். எனக்கு கதை சொல்லியா இருக்க ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கவும் ரொம்ப பிடிக்கும். கதையோட தலைப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்ல மழை, அல்லிக்குளம் நிரம்பி வழிந்தது. அல்லிக்குளத்தில் நிறைய அல்லி மலர்கள் பூத்திருந்தன. அல்லிக்குளத்தின் கரையோரம் கொக்கு, நாரை, உள்ளான் போன்ற பறவைகள் தண்ணீரில் அசையாமல் நின்று கொண்டிருந்தன. சிறு மீன்களோ, தலை பிரட்டான்களோ, புழு பூச்சிகளோ அந்த பக்கம் வந்தால் லவக்கென்று வயிற்றுக்குள்ளே தள்ளிவிட தயாராக நின்று கொண்டிருந்தன. கவனமாய் தண்ணீருக்குள்ளேயே பார்த்து கொண்டு நின்றன. சில சமயம் அல்லி மலர்கள் மீதோ, அல்லி இலைகள் மீதோ உள்ளானும் நாரையும் கொக்கும் நடந்து சென்று இரை தேடின. நீர்க்காகம் குளத்தில் நீந்தியது. அவ்வப்போது தலையை குனிந்து தண்ணீருக்குள் குட்டிக்கரணம் போட்டு இரை தேடியது. குட்டிக்கரணம்னா என்ன அப்படின்றத குழந்தைங்க தெரியலைன்னா கேட்பாங்க, நம்ம சொல்லித்தரணும், இப்படித்தான் குட்டிக்கரணம். இந்த கதையை சொல்கிறப்பவே குழந்தைங்கள்ட்ட கொக்குனா எப்படி இருக்கும், நாரை எப்படி இருக்கும், உள்ளான்னா எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லித்தரணும். புழு பூச்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லி கொடுத்துடணும். இடையில அவங்க அப்படி சொல்லணும். நம்ம அப்படி குழந்தைகளுக்கு தெரியலன்னா சொல்லித்தரணும். ஏன்னா அப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்களான்றது நமக்கு தெரியும். நம்ம வந்து நல்ல ஒரு முக பாவனையோடையும் சொல்லித்தரணும். ஒரே குரல்லலாம் நம்ம சொல்லவே கூடாது. குளத்தில் ஐரை, கெண்டை, கெளுத்தி, உளுவை மீன்களும் ஏராளமான தவளைகளும் தலை பிரட்டான்களும் நீந்தி கொண்டிருந்தன. இப்போ ஒவ்வொரு மீனும் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அழகாக சொல்லித்தரலாம். அந்த மீனோட அமைப்பு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். பகல் முழுவதும் தவளைகளின் சத்தம் காதை பிளந்தது. நிறைய தவளைகளுக்கு சத்தம் விடுச்சுன்னா அப்படித்தானே இருக்கும். ஒன்று ரெண்டுன்னா தெரியாது, அது ஒரு மாதிரி இனிமையாக நல்லா இருக்கும். மழை பெஞ்சு வீட்டுக்கு பக்கத்தில் குளம் மாதிரியா தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா என் பிள்ளைகள் சொல்வேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் தவளை சத்தமிடும். அதே போல் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நல்ல மழை, இரவெல்லாம் மழை, காலையில் விடியறதுக்கு முன்னாடி தவளை சத்தம். பிள்ளைங்களையெல்லாம் எழுப்பி விட்டு அதை காட்டுனா பிள்ளைங்க பார்க்குதுக்கு, தவளைகள் உல்லாசமாக ஒலி எழுப்புது. நேரடியாக பிள்ளைங்க பார்த்துருக்காங்க, நான் காட்டியிருக்கேன். இங்கே கதையில் நம்ம வந்து குழந்தைகள் சொல்கிறோன்னா அதை நம்ம விளக்கமாக சொல்லி தரணும். குளத்தின் ஒவ்வொரு பக்கத்திலிருந்து ஒவ்வொரு விதமான சத்தம் வந்து கொண்டிருந்தது. குளத்தின் கரையில் கூட்டம் கூட்டமாக தவளைகள் கூடி பேசி கொண்டிருந்தன. ஒரு குட்டி தவளை மட்டும் அங்கும் இங்கும் தாவி குதித்து கொண்டே இருந்தது.
இந்த கதையை சொல்றப்போ குழந்தைங்க இன்னும் உற்சாகமாயிரும். குட்டி தவளைக்கு என்ன இவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு. அங்கே இருந்த வயதான தவளைகள், பெரிய தவளைகள், இளம் தவளைகள்னா என்ன அப்படின்னு கேட்டால் விளக்க சொல்லிடணும். குட்டி தவளைகள் என்று எல்லோரிடமும் போய் மகிழ்ச்சி 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 என்று கத்தியது. அந்த குட்டி தவளையின் உற்சாகத்தை பார்த்து மற்ற தவளைகளும் ஒன்று போல மகிழ்ச்சி 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 என்று கத்தின. குழந்தைகளையும் நம்ம சொல்லணும், நீங்களும் சொல்லுங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு. பிள்ளைங்க உற்சாகமாக சொல்லுவாங்க, கையை ரெண்டையும் தூக்கி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ குழந்தைகளோட முகம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். உடல் உறுப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா பார்க்கறதுக்கு. மெய்ப்பாடு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு கொக்குகளும் நாரைகளும் உள்ளான்களும் நீர் காகங்களும் ஒரு நொடி திகைத்து நின்றன. பின்னர் அவைகளும் மகிழ்ச்சி 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 என்று கத்தின. அந்த சத்தத்தை கேட்டு அல்லி மலர்களும் மகிழ்ச்சி 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 என்று தலையாட்டின. அல்லி மலர்கள் தலையாட்டுவதை பார்த்து குளத்தை சுற்றி நின்ற தென்னை மரம், மாமரம், வாகை மரம், புங்கை மரம், வேப்ப மரம் எல்லாம் மகிழ்ச்சி 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 என்று தலையாட்டின. எல்லா மரங்களையும் நம்ம சொல்லிடணும், எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் எவ்வளோ பயனுடையதாக இருக்கும், என்ன பூ காய் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மரங்கள் தலையாட்டியதும் உண்டான காற்று மகிழ்ச்சி 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 என்று பாடியது. காற்றின் பாடலை கேட்டு மேகங்களும் மகிழ்ச்சி 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 என்று சிரித்தன. எங்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போது என்று சத்தம் கேட்டது. ஒரு சாரை பாம்பு கரையோரம் ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. பாம்புங்கிறது பொது பெயர். சாரை பாம்பு, நல்ல பாம்பு, பச்சை பாம்பு, கட்டு வீரியன், நிறையா இருக்கு இல்லையா, நீர் பாம்பு நிறையா இருக்கு. அந்த பாம்பு வகைகள்லாம் நம்ம சொல்லணும், ஒவ்வொரு பாம்பு எப்படின்னு நம்ம சொல்லணும். சாரை பாம்பின் சத்தம் கேட்டு மீன்கள் தண்ணீரின் ஆழத்துக்கு போய்விட்டன. தவளைகள் சகதிக்குள் புதைந்து கொண்டன. ஏன்னா அந்த பாம்பை பார்த்தோன்னு பயந்துட்டு எல்லாம் போயிடுச்சு, அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. குட்டி தவளை மட்டும் இன்னமும் மகிழ்ச்சி 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 என்று குதித்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு குதி, எல்லாம் பயந்து ஓடுனா இது மட்டும் அப்படி ஒரு குதிப்போட மகிழ்ச்சியா இருக்கு. நேரே சாரை பாம்பின் முன்னால் போய் குதித்தது. சாரை பாம்பு குட்டி தவளையை உற்று பார்த்தது. குட்டி தவளை ஒரு கணம் கண்களை மூடி திறந்தது. அதுக்கு ஒரு பயம் இருக்கு, அதுக்காக அது என்ன செஞ்சு கண்களை மூடி திறந்தது. பிறகு சாரை பாம்பை தைரியமாக பார்த்து மகிழ்ச்சி 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 என்று கத்தியது. சாரை பாம்பு ஒரு நொடி நின்றது, தன்னுடைய பெரிய வாயை திறந்தது. இதுதான் அந்த கதையோட அருமையானது. இதுதான் நிறைவு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சி 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 என்று கத்தியது. அது திரும்பி பார்ப்பதற்குள் குட்டி தவளை குபீர் என்று குளத்துக்குள் பாய்ந்தது. குட்டி தவளைக்கும் பயம் வந்துருச்சு, ஆனால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த பாம்புகிட்ட இருந்து தப்பிச்சு தண்ணிக்குள்ளே குதிச்சு போயிடுச்சு. அருமையான கதை. இப்படி நம்ம குழந்தைகளுக்கு, பெரியவங்க பேர பிள்ளைங்களாம் வச்சுருப்பீங்க, பேத்திகளாம் வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி புத்தகத்தை வாங்குங்க, அருமையாக கதை சொல்லுங்கள், காலத்துக்கு பிள்ளைங்க மறக்காதுங்க. இந்த கதையிலேருந்து எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுதுங்க. நம்ம அந்த உயிர்களை அழிக்கக்கூடாது, நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ராஜசங்கரியால் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நினைவு, இந்த நொடி நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். எனக்கு மகிழ்ச்சியை நல்கிய ராஜசங்கரிக்கு, ஆரோக்கிய உணவு தொடர்பாகவும் குழந்தைகளை அன்பாக கதை சொல்லி வளர்க்குறது தொடர்பாகவும் சொன்ன ராஜசங்கரிக்கு மனமகிழ்வோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகின்றேன். சரித்திரம் படைப்போம் தளம் அருமையான தளம். ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுது, உற்சாகத்தை ஊட்டுது, நல்ல நல்ல செய்திகளை காதுக்கு இனிமையாக்குகின்றது. எப்போவுமே நம்ம சரித்திரம் படைப்போம் தளம் வளமோடும் நலமோடும் தொடர்ந்து இருக்கணுன்றதை வாழ்த்துறேன். கற்பவழி அம்மாவுக்கு நன்றி, ஆரோக்கிய பிரெட் ஐயாவுக்கு நன்றி, சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கம்மா. அருமையான கதை. அதாவது நீங்க அதை அவ்வளோ ஒரு துள்ளலோட சொன்னது கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. நிச்சயமா நீங்க கதை சொல்றதே ஒரு நிகழ்வா பண்ணணுமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்கம்மா. நன்றி. நித்யா தேவி, நீங்க கை உயர்த்திருக்கீங்க, நான் 2-3 வாட்டி அழைப்பு கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களால மேல வர முடியல அப்படின்னா உங்க ப்ரொஃபைலை டச் பண்ணுங்க, அக்செப்ட் இன்வைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எப்பனாலும் உள்ள வந்துடலாம். முயற்சி பண்ணி பாருங்க. ராஜசங்கரி, நீங்களும் ஒரு தடவை அழைப்பு கொடுங்க நித்யாதேவி உங்களுக்கு. நீங்க பேசலாம். வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். நல்ல சிறப்பான ஒரு நிகழ்வு. நம்ம வாழ்க்கையில நம்ம உடலை கடைசி வரைக்கும் வரப்போற ஒரே ஒரு
இடம் அப்படின்னா நம்மளுடைய உடலை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். அப்படி அந்த உடலுக்கு நம்ம என்னென்ன தேவை, ஒரு ஆவாரம் பூவாகட்டும், நம்ம பொருள் எதுக்காக தேவை. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு கூட நான் இக்கட்டாதான் வந்தேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியோட அந்த சாராம்சம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். தாண்டி வருவேன். ஐயா பாடும் பொழுது உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, இந்த பாடல் கூட எனக்கு நினைவு வந்துச்சு. ராஜசங்கரி அம்மா வந்து எவ்வளவு அருமையா பேசியிருக்காங்கன்றது. விஜயா அம்மா வந்து பேர குழந்தைகளை வளர்க்கறது ஏன் வந்து அந்த கைவேத்தியம் இல்லை அப்படின்னா, பாட்டியே இல்லை ஃபர்ஸ்ட். பாட்டி இருந்தாதானே நமக்கு பியூட்டி இருக்கும். பல பேருக்கு டியூட்டின்னு சொல்லிட்டு பாட்டியை தூக்கிட்டு போய் எங்கேயோ விட்டாங்க. இல்ல பாட்டி தனியா பிரைவசி அப்படின்ற ஒரு வேர்ட்ல வந்து அகப்பட்டு வரமாட்டாங்க. என்ன செய்யறோம் என்ன தெரியல. பாவம் அவங்க வாழாம இருந்திருக்காங்க அவ்வளவு காலம். ஏன்னா அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டே இருக்கிற ஒரு உயிர் தானே நம்ம. அப்ப ஒரு 60க்கு அப்புறமாவது மணி விழா முடிஞ்சிருச்சு, நம்மளும் மகிழ்ச்சியா இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சின்ற வேர்டை வித்யாமா ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஒரு கதை செமையா இருந்துச்சு. குட்டி இலாசு அப்படி இப்படின்னு. இந்த மாதிரி ஆவாரம் பூ வந்து எங்க கொள்ளையிலே இருக்கும். ஆவாரம் எடுத்துட்டு வந்து நான் சூப்பாகட்டும் ரசமாகட்டும் சாம்பார்லாம் வைப்பேன். ஆனா என்னைய கொலகாரின்னு தான் சொல்லுவாங்க. என்ன பண்றது. அடுத்த ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. பணியாரம் சுட்டு தாரியா என் பொண்டாட்டி அப்படின்னு. இந்த பணியாரம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் எடுத்து நல்லா அழகா மணியாரமா வைக்கணும்னு வச்சிருந்தேன். அத கடிகாரம் பார்த்து செய்யறதுக்குள்ளேயும் அங்க பணி ஆரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம் விட்டோம் அப்படின்றது கரெக்டா இருந்தாதான் வட்டம் வரைய முடியும். அப்படி வட்டமா வரக்கூடிய அந்த பணியாரத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு பொறுமை வேணும். அன்னைக்கு முள்ளுல வச்சு அடுப்பை வச்சு அப்படி லைட் பண்ணி அப்படியே அந்த சிக்கடிக்கு எடுத்து அப்படியே சொலட்டி அப்படி திரும்பும்போது ஒரு தவளை வாய் மாதிரி ஒண்ணு வரும். இதெல்லாம் வந்து சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. ஆப்பம் சொல்றதுக்கும் பணியாரம் செய்யறதுக்கும் பாக்கொலக்கட்டை செய்யறதுக்கும் பருத்திப்பால் செய்யறதுக்கும் விதிக்கப்பட்ட ஒரு ஜீவன்னா நித்யாவத்தான் இருக்கும். ஏன்னா அம்மா அவ்வளவு அழகா பக்குவமா ரேஷியோ அப்படின்னா ரேஷியோன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த ரேஷியோ வந்து பக்காவா இருக்கணும். புளியாகட்டும் உப்பாகட்டும் மிளகாவாகட்டும் அதுக்குரிய உரப்பாகட்டும் எல்லாத்தையும் கரெக்டா அந்த அளவு. ஐயா பாடும்போது பாவக்கால இருந்து எல்லாமே அந்த பாட்டுல வந்துருந்துச்சு. அம்மா சொல்லும் போது கருவாடு. ஆமா ஆமா இந்த ஒரு பாட்டு ஞாபகம் வந்து கரும் வாடுமென்று மென்று தின்பர் சைவர், காக்காயை கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் சைவர். என்னப்பா சைவர்னு சொல்றீங்க, காக்கான்றீங்க, கறி சமைக்கிறாங்கன்றீங்க. காக்காயினா கால் அளவு இருக்கக்கூடிய பிஞ்சு காயை பறித்து, கரு என்பது உயிர் வாடிவிடும் என்று நாமெல்லாம் மென்று திங்க வேண்டும். ஆனா இன்று இருந்தே திங்க மாட்டுது. டிவி நெசமாவே போட்டிருக்கு, செல்போன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. நான் சாப்பிட்ட சமையல், நான் சமைச்ச அந்த உள்ளுணர்வான ஆத்மாவான அந்த உணவுக்கு என்ன மரியாதை, அந்த உடல் தேவைக்கான அந்த விஷயம் எங்க போச்சு. அப்புறம் ஒபிசிட்டி வராம என்ன சிட்டி தான் வரும். இங்க உட்காந்து ஒழுங்காவே நம்ம சாப்பிடுறது இல்லையே. யார் யாரு குளிச்சிங்க சொல்லுங்க. குளியல்னா தலை வலியா இருந்து கால் வலியா ஊத்துறது. காக்கா குளியல்னா காக்கா கூட நல்லா குளிக்குது. காக்கா குளியல்னு கூட நீங்க சொல்லாங்க. ஒரு கா வேணா சொல்லிங்க, கா குளியல் கூட சொல்லிக்கங்க. ஏன்னா ஒரு குளியல் கான்னா ஒண்ணுதானே. அப்புறம் என்ன அந்த கான்னு வேற நெடிலா இழுக்கிறீங்க, எனக்கு புரியல. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம். நமக்காக 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிடுறோமா, மென்று திங்கிறோமா, அந்த எல்லாமே இருக்கா, உமிழ்நீரை கலவையா எடுக்கிறோமா, 1.5 லிட்டர் உமிழ்நீரை நீங்க எடுத்துட்டீங்களா, ஊறுகாயின்ற வினைத்தொகையை வச்சு சாப்பிட்டீங்களா. இதெல்லாம் ஒரு கேள்வியா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். கிடையாது. இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா கூட இன்ட்ரெஸ்டா தான் பேசிட்டு இருக்கேன், கவலைப்பட்டுறாதீங்க. குரல் ஏற்ற மாற்றம். ஏன்னா கவலையா இருக்கு, ஆதங்கமா இருக்கு. வெறும் தங்கம் இல்ல, ஏன்னா தங்கம் விலை கூடிருச்சு, அச்சய திதி வருது, போய் தங்கம் வாங்கலாம்னு கிளம்பிட்டாங்க. ஆனாலும் ரேட்டு குறையல. எந்த ரேட்டு தெரியல, எந்த கேட்டு பிடிக்க போதோ அந்த மாதிரி எல்லாம் யோசித்துக்கலாம். ஆனா வந்து நம்மளுடைய உடலை பேணி காக்காம ஒண்ணுமே நடக்காது. அது அழகா ராஜசங்கரி அம்மா எதை என்ன எப்படி கை வைத்தியத்துல இருந்து மாந்தத்துல இருந்து காந்தமா எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் முட்டி மோதி வந்துச்சுன்னா அது ஒரு உத்வேகமான விஷயம். அதுக்காகவே ஓடி வர்ற மாதிரி இருக்கும். சில இது உடலுக்கு தேவை, சில பேச்சுக்கள் மனதுக்கு தேவை. அந்த சசிகலா அம்மாவுடைய இது வந்து மனதுக்கு தேவை. இந்த உடலும் மனமும் எப்ப நல்லா இருக்குமே அவசரம்தான். ரொம்ப நல்லா இருக்கலாம், மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் உடலுக்கான தேவை நான் வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ரொம்ப இக்கட்டா இருக்கு. இப்ப கூட கம்புக்கூழு பக்கத்துல இருக்கு, வந்து கேளு அப்படின்னு சொல்ற மாதிரி கவிதை எழுதி வச்சிருக்கு. பக்கத்துல மாதுளம்பழம் அந்த ஜூஸ் இருக்குது.
சிரப்பு. ஏன்னா நம்ம சிரப்பு குடிக்கணும்னா சிரப்பு இந்த மாதிரி சிரப்பு குடிக்கணும். அப்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத சொல்ற. பக்கத்துல சுண்டக்கடலை அதை நல்லா ஊற போட்டு அதை அவிச்சு அங்க வச்சிருக்கு. இடையில சாம்பார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உட்காந்து சாப்பிடுறாங்களா? துவப்புக்கு ஒரு நெல்லிக்காய் திங்கிறாங்களா? நெல்லிக்காய் உருண்டை செஞ்சு அது பாட்டுக்கு இருக்கு. என்னையும் பாரு என் முகத்தையும் பாருன்னு. நான் தான் நெல்லி எடுத்து காமிச்சா நான் தான் வில்லியா இருக்கேன், மதுரை மல்லி. என்னத்தைன்னு தெரியல, பண்ணிட்டே இருக்கோம். எங்க வீட்டுல இருக்கவங்கள திருத்தலான்னு பாக்குறேன். ஆனா நான் பேப்பரை மட்டும் தான் திருத்திட்டு இருக்கேன். எந்த கலர்ல என்னன்னு தெரியல, பாத்துருவோம். மென்மேலும் வளர வேண்டும், வாழ்த்துக்கள். ஐயாவுடைய இல்லத்தரசி வந்து ரொம்ப அருமையா பேசுவாங்க எப்பயுமே. அதுதான் ஓடோடி சண்டை போட்டு வந்திருக்கேன். குடும்பத்தை எல்லாம் ஒரு ரணக்களம் பண்ணிட்டு ஒரு குதூகலமா வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக. நன்றி, வணக்கம். நன்றிங்க நித்யாதேவி. நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி, ஒரு சுண்டல் அப்படிங்கிறத குடுக்கும்போது, அது எப்படி சாப்பிடுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதாவது சத்தான உணவுகள், கீரை, சுண்டலு இந்த மாதிரி எல்லாம் நம்ம குடுக்கும்போது, அது எந்த அளவுக்கு போய் சேருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனாலேயே சில சமயம் நம்ம செய்யறதும் விட்டு போயிருது. அந்த மாதிரி பருத்தி பால்ல இருந்து அத்தனையுமே நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். ஐயா. அம்மா வணக்கம். அம்மா இன்னைக்கு அம்மா இது விஜயகுமாரி அம்மா, அதாவது அவங்கவுங்களுடைய அந்த ரோல்னு சொல்லுவீங்களா, பாட்டியினுடைய ரோல் அம்மா விஜயகுமாரி அம்மா சொன்னாங்க. அவங்க பேர குழந்தைகளை எந்த அளவுக்கு கவனமா இந்த விடுமுறை நாட்கள்ல அழைச்சிட்டு வந்து எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த கை வைத்தியம் பத்தி, அதே மாதிரி அம்மா பேராசிரியர் அம்மா வெந்தயகௌரி அம்மா அழகான அந்த தவளை, அந்த சாறு பாம்பு கையில இருந்து அந்த மகிழ்ச்சி என்ற அந்த கூக்குரலிட்டு கடைசி நேரத்துல அது எப்படி தப்பிச்சு மகிழ்ச்சியோடு அது தப்பிச்சு ரொம்ப அழகா அம்மா கதை சொன்னாங்க. அதே மாதிரி அம்மா நித்யா அம்மா வந்து அவங்களுக்கே உரிய அந்த நகைச்சுவை கடைசியில ரொம்ப அழகா கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது, ரொம்ப சந்தோஷமா. அதே இதுல நம்ம இந்த தளத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாத்திரம், தந்தை பாத்திரம், தாய் பாத்திரம், அதே மாதிரி பாட்டி, ஒரு நல்ல அற்புதமான ஒரு தளம் இது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா இந்த காலை பொழுது மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அதே மாதிரி இந்த ஆவாரம் பூ பத்தி சொன்னாங்க, அதுல ஒரு பாடல். ஆவாரம் பூவு 6-7 நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு, ஏனு நீ மூக்கு ஏனுங்க வேத்திருக்கு. ஆவாரம் பூவு 6-7 நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு. இப்படி இன்றைய காலை பொழுதை மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அம்மா நீங்க பேசுறீங்களா? நன்றிங்க ஐயா. நன்றிகள் அம்மா. ஐயா ராமச்சந்திரன் ஐயா பாடும் பொழுது நித்த நித்த நெல்லிச்சோறு ரொம்ப அருமையா சுவையா பாடுனீங்க ஐயா. அந்த பாட்டை கேட்கும் பொழுதே சாப்பிடணும் போல தோணுச்சுது. எவ்வளோ ஒரு அருமையான குரல் வளம். ரொம்ப மெய் மறந்து அந்த பாட்டை நான் ரசித்தேங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நீங்க இந்த பாட்டு மூலியமா எங்களை எல்லாம் ரொம்ப பரவசப்படுத்துறீங்க தினந்தோறும். நன்றிகள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. வெந்தயகவரி அம்மா வந்து பேசினாங்க. அதுல எங்க பாட்டி செய்வாங்க, நாங்க அப்ப சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க அம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கை பக்குவத்தை வந்து நீங்க செய்து குழந்தைங்களுக்கும் அதை விருந்தாக்குங்க. அது என்னுடைய ஆசை. முடிஞ்சா நானும் வரேன். இதுதான் நம்ம இதெல்லாம் கேட்கணும். ரொம்ப அருமையா இருந்தது. நித்யாதேவி அவங்க குரல் வளமே சொல்ல வேணாம். சின்ன குழந்தை மாதிரி பேசி காமிச்சிடுவாங்க எப்போவுமே. நன்றிகள் அம்மா. இதெல்லாம் சொல்லணும்னு இருந்தேன். அப்புறம் நான் அந்த கைப்பக்குவம் மருந்து சொன்னேன் இல்லைங்களா, அதில் பூண்டு வந்து விட்டுட்டேன். அதில் ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சிக்கணும். அது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலையும் வயிற்றுல ஏதாவது ட்ரபிள் வந்தால்
உடனே இதை செய்யலாமா, இதை சொல்ல தான் வந்தேன். நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. ஆவாரம் பூவு நமக்கு காத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம தான் சாப்பிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணுங்க ஐயா. நன்றி. ராஜசங்கரி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றிகள் அம்மா. கற்பகவல்லி அம்மா, நான் பேசிய தலைப்புகள்லாம் குளறுபடியாக தான் பேசியிருந்தேன். அது எல்லாமே தொகுத்து ஒரு தொகுப்பா, சிறந்த தொகுப்பா வழங்குனீங்க. உங்களுக்கு மிக்க நன்றிகள் அம்மா. விஜயகுமாரி அம்மா, உங்களை வந்துட்டு நான் ஒரு பாட்டியாவே தான் பார்த்தேன். நீங்க அந்த மருந்து சொல்ற முறையாகட்டும், அந்த மருந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த மருந்துல என்ன பொருட்கள் சேர்த்தீங்கன்ட்டு எங்களுக்கும் ஒரு சிறந்த குறிப்பா வழங்குனீங்க அம்மா. உங்களுக்கு மிக்க நன்றிகள் அம்மா. அந்த கம்பங்கூழ் சொன்னீங்க, மிக்க நன்றி அம்மா. அப்புறம் வந்துட்டு விந்திய கௌரி அம்மா, நீங்க சொன்ன அந்த கேழ்வரகு களியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அப்புறம் சொன்னீங்க அந்த கருவாடு தொக்கு எல்லாமே சொல்ல சொல்ல நாங்களுமே அந்த விந்திய கௌரி அம்மா சொன்ன மாதிரி நாங்களுமே சமைச்சு, நீங்க சமைச்சு நாங்க சாப்பிடுற ஒரு உணர்வு வந்துச்சு அம்மா. அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கிற கதை எங்களுக்குமே அதிகாலையில சிறந்த மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அம்மா. நன்றிகள் அம்மா. ராமச்சந்திரன் ஐயா, அந்த காயகல்பம் சொன்னீங்க ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. உங்களோட பாடல் வந்துட்டு நிஜமாவேங்க ஐயா அந்த உணவுகளை சுவைச்ச மாதிரியாக இருந்துச்சுங்க ஐயா. ஆவாரம்பூ பற்றிய பாடலுமே அருமையாக இருந்தது ஐயா. அப்புறம் அந்த பழைய சோறு மகத்துவத்தை நீங்க உணர்ந்தீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. நன்றிகள் ஐயா. அப்புறம் நித்யா தேவி அம்மா, நீங்க எப்பவுமே அந்த என்ன சொல்றது, அந்த சொல்லாடல் வந்துட்டு அருமையா இருக்கும் அம்மா. அவ்வளவு ஆஹ் அந்த எழுத்துக்கள், அந்த சொற்களை வந்துட்டு சுவையா ஒன்றுபட இதும்பீங்க. கேட்க கேட்க மகிழ்ச்சியா இருக்கும். போன நிகழ்ச்சியில வந்துட்டு அந்த குழந்தை மாதிரியே பேசுனீங்க. அவ்வளோ அதை நாங்க வந்துட்டு அந்த இணையம் வழியா கேட்டு கேட்டு குடும்பமே சேர்ந்து கேட்டு மகிழ்ச்சி ஆகிட்டு இருப்போம். மிக்க நன்றிகள் அம்மா. நீங்க அந்த செய்யற உணவு பணியாரம் எல்லாமே செய்யறத பத்தி சொன்னீங்க. அந்த அளவுங்கிறது மிகவும் முக்கியமா சொன்னீங்க. எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு தகுந்த குறிப்பாகவும் இருந்ததுங்க அம்மா. இந்த சரித்திரம் படிப்போம் நிகழ்வுல வந்துட்டு என்னை பேச வச்சு கேட்டதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய அன்பான கருத்துக்கள் வந்துட்டு எனக்கு மேன்மேலும் ஒரு புத்துணர்வை வந்துட்டு ஊட்டுதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த வாய்ப்பை நல்கிய சகோதரர் அவர்களுக்கும் எனது சரித்திரம் படிப்போம் உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள் ஐயா. நன்றிகள். மிக்க நன்றிங்க ராஜசங்கரி. ஒரு அருமையான காலை பொழுதுல நிறைய கருத்துக்கள், நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய கருத்துக்களை, நல்வாழ்வு நம் கையில் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறதையும், அதை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கான என்னென்ன நம்ம செய்யலாம், மிக முக்கியமா கோடை காலம் வரும்போது நம்ம அதை எப்படி நல்ல உணவுகளை கொண்டு அந்த நம்ம சத்தான கூறுகள் அதை நம்ம உடம்புல எடுத்துக்கணும், இதெல்லாம் அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அருள் சேவியர் ஐயா மற்றும் நன்றி. சிறப்பான உரை, மறந்து போன ஞாபகம் உண்மையான வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு பெண் அமைப்பின் நிறுவனர் நர்மதா அம்மா அவர்களுடைய சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.